ஹலோ டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோத்னி. இந்த டிராமாவோட அடுத்த 2 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துடலாங்க. எபிசோட் 7 and 8ங்க. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி கடைசி இதோட விட்டுருந்தோம் அப்படின்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கிறது நம்ம ஹீரோ சூபினுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால கொஞ்சம் அவங்கள பாத்துக்கிறாங்க. அது வந்து நம்ம ஹீரோயின் ஜெயாக்கு பிடிக்கல. அவர் ஸ்கூல் கிரவுண்டு கூப்பிட்டு வந்து அந்த கிரவுண்டை சுத்துன்னு ஓடினதுக்கு அப்புறமாக, இதை பாரு, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எதுவும் ஆகல, அதனால இதுக்கப்புறமாக லொகேஷன் பார்க்க போறப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நான் வந்து இதை ஹர்ட் ஆயிடுவேன், எனக்கு உடம்பு சரியில்லாத பேஷண்ட் மாதிரி என்ன ட்ரீட் பண்ணி என்ன விட்டுட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பவே நம்ம ஹீரோ சுபினுக்கு புரிஞ்சு போச்சு, நம்ம கூட சேர்ந்து இவன் நம்ம கேட்டுக்கிட்டதுக்காக மட்டும் ஒர்க் பண்ணல, இன்னும் அவளுக்குள்ள அந்த ட்ரீம் இருக்கு, அவ டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ட்ரீம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஸ் கொடுத்து, இதோட இவங்க 2 பேரும் ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஒன்னா ஒர்க் பண்ற ஒரு கொலீக் மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பிரிகிறாங்க. இவங்களோட முதல் காதலுக்கு ஒரு ப்ராப்பரான பிரேக்கப் கொடுத்த மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத கண்டினியூவா பாத்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, இதுக்கப்புறமாக அங்க போயிட்டு ஒர்க் பண்றதுக்கு, ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு, டைலாக்ஸ் எழுதுறதுக்கு நம்மளோட ஜெயாக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதனால நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பண்ணிக்கிறேன், நான் வீட்லயே எல்லாத்தையும் எழுதி அனுப்புறேன்னு சொல்லிடுவாங்க. இதை ஜெயாவோட தம்பி கொஞ்சம் சென்ஸ் பண்ணிடுறான். ஏன் சூபினை பாக்குறப்ப டிஸ்டர்ப் ஆகுறியான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றான். ஆக்சுவலா சூபினும் வந்துட்டு நம்மளோட ஜெயாவை மிஸ் பண்ணதான் செய்யறாங்க. கொஞ்சம் நாளாவே வந்து வரவே இல்லை, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அவளை மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு குட்டி பாப்பா உட்காந்துட்டு இருக்கு. இந்த பாப்பா யாருன்னா, இவங்க ஸ்கூல் படிச்சப்போ 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டாங்க இல்லைங்களா, இப்ப கூட அந்த அம்மா டாக்டரா இருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படிங்கறதே எங்களுக்கு ஆச்சரியமா இருந்ததுன்னு சொல்லிட்டு கூட நம்ம ஹீரோயின் பேசினாங்க இல்லையா, அவங்க குழந்தைதான் இது. அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட அப்பா வந்துடுறாங்க, கூப்பிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் பாட்டிமாவையும் தன்னோட அம்மாவையும் பாக்குறதுக்காக சூபின் வருவாங்க. பாட்டிமாக்கு கொரியன் லாங்குவேஜ் கூட, அவங்களோட சொந்த தாய்மொழி கூட எழுத படிக்க தெரியாதுங்க. அதை வந்து இந்த அம்மா சொல்லி கொடுக்குறாங்க, சூபினோட அம்மா. எங்க அம்மா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்க, பாட்டிமாவும் நல்லா இருக்காங்க, 2 பேரும் ஜாலியா இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வர சமயத்துல இவர் வீட்டுக்கு ஒரு கார் நிக்குது. அந்த கார் யாருதுன்னு நல்லாவே தெரியும். வந்துட்டு என்ன ஏதுன்னு கேக்குறாங்க. ஏன்னா இது சூபினோட அப்பா கார் தான். எதுக்கு இங்க நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு, இந்த மாதிரி உன் அப்பா தான்ப்பா சொன்னாரு, உன் வீட்டுல தான் வந்துட்டு உங்க அம்மா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு, சூபினுக்கு அந்த கோபத்துல, அப்படி என் அம்மாவை வந்து அனுப்பிச்சு வைக்கணும், அவருக்கு என் அம்மாவை பார்க்கணும், என் அம்மா அந்த வீட்டுக்கு வரணும்னா அவரை வந்து கூப்பிட்டு போக சொல்லுங்க, இப்படி நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை போட்டோ எடுத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த காரோட வந்து நான் இருக்கிற வீட்டுக்கு மட்டும் நிக்க கூடாது, அப்படி நீங்கன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்றாங்க. பட் பாட்டிமா கூட தான் அம்மா இருக்காங்க அப்படிங்கறத இந்த கார்ல வந்தவரை இன்னும் கண்டுபிடிக்கலங்க. சுபின் தங்கி இருக்கிற வீடு இதுதான். சோ சூபினோட வீட்டுல அவங்க அம்மா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க, இங்க நிப்பாங்க. அதுக்கப்புறமாக ஜேடனை வந்து 1 நைட் மட்டும் லவ் பண்ணாலே அந்த பொண்ணையும் காட்டுறாங்க. அந்த டேட்டிங் ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் கேமரா முன்னாடி தானே வந்து இருப்பாங்க, டேட்டிங் பண்ணதாக இருந்தாலும் அதில் அவங்க மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்னமோ தெரியல, இந்த பொண்ணுக்கு மத்தவங்க கிட்ட போய் ஜேடன் பேசுறது பிடிக்கல. அதுக்கப்புறம் இங்க நம்ம ஹீரோயின் ஜெயாவோட ஃப்ரெண்டுங்க, அதான் ஹீரோ ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பையன் நினைக்கிறாங்க இல்லைங்களா, அவருக்கு என்ன பேர் வைக்கலாம், ஓகேங்க கிம்முன்னு வச்சுக்கலாம். ஸோ கிம்மோட அப்போ ஒரு மாதிரி சோகமா இருக்காங்க. அங்கதானே ஜெயாவோட தம்பி வேலை செய்யறாங்க. நீங்க ஏன் சார் ஒரு மாதிரி இருக்கீங்க, உங்களோட பையன் கிம்முக்கு உங்க மேல பாசமும் இருக்கு, அவர் கண்டிப்பா நல்லபடியா பெரிய ஆளா வருவாரு, ஆனா என்ன யாருக்கிட்டையும் இப்போ சான்ஸ் கேட்கறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி எங்க அக்கா வந்து இப்போ டைரக்டர் சூபினோட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, 2 பேரும் சேர்ந்து தான் டைரக்ஷன் பண்ண போறாங்க, ஸ்டோரியில எழுதிருக்காங்க அப்படின்ட்டு சொல்ல, அப்படி கிம்மோட அப்பா யோசிப்பாங்க. ஆக்சுவலா அந்த ஸ்டப்பன் வந்து எங்கிட்ட இருந்த பையனுக்கு வந்திருக்கு, அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் யார்கிட்டயும் போய் வழிவந்தமா ஹெல்ப் கேட்க கூடாதுன்னு நினைப்பா, ஆனா அவனுக்காக நான் ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கிருந்து கிளம்பினவரு சூபினோட வீட்டுக்கு வந்து சூபின் கிட்ட ஒரு பொருள் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு குட்டியா, அது கொடுத்துட்டு போயிடுவாங்க. அங்கிள் என்னது ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியல. பட் கிம்மோட அப்பா தான் இதுங்கிறது சூபினுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தா அது ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி இருக்கு. கொஞ்ச நாள் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதுறது இல்லை இல்லைங்களா, ஆனா என்னமோ தெரியல, இப்போ வந்துட்டு சூபின் வந்து ஜெயாக்கு கால் பண்றாங்க. ஜெயாக்கு ஒரே சந்தோஷம் தான், பட் இருந்தாலும் அந்த போன்ல காட்டிக்கிறது இல்ல. இதோ வரா அப்படின்னு சொல்லிட்டு வரா, ஒரு நாக் பண்றா. சூபின் ஓபன் பண்ணதும் கொஞ்சம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்ன கொஞ்ச நாளா பாத்துக்கல, அது மட்டும் இல்லாம ஒரு மாதிரி கொஞ்சம் கூச்சமா இருக்கு. எதுக்காக சூபின் கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னா, அவங்க அப்பா ஹார்ட் டிஸ்க் கொடுத்துட்டு போனாரு இல்லைங்களா கிம், அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிறது இது வரைக்கும் கிம் நிறைய டிராமாஸ் நடிச்சிருப்பாரு, ஆனா ஒரு லீடா வந்து நடிச்சிருக்க மாட்டாரு. ஒரு சீனுக்கு வருவாரு, இல்லைன்னா ஒரு சின்ன போர்ஷன்ல நடிச்சிருப்பாரு, சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி அந்த மாதிரி ரோல் கூட பண்ணிருக்க மாட்டாங்க. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் நடிச்சிருப்பாங்க இல்லைங்களா, அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்கு, இதுதான் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறமாக தான் நம்ம ஜெயாவும் வர சொல்லியிருப்பாங்க. ஜெயாவும் பாக்குறாங்க, இந்த மாதிரி கிம்மோட அப்பா தான் கொடுத்தாங்க, நம்மளோட கதைக்கு கண்டிப்பா வந்து ஒரு ஹீரோ வேணும், நாம ஏன் கிம்ம யோசிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு, ரொம்ப நல்ல விஷயம், கண்டிப்பா நம்ம கிம்ம யோசிக்கலாம். ஆனா கிம் வந்து ரொம்ப வந்து பண்ணுவான், ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட பத்தி யோசிப்பான். நான் போய் அவங்கிட்ட வாடா ஆடிஷன் கொடுறேன் அப்படின்னு சொன்னா ஏதோ நான் ஹெல்ப் பண்ற மாதிரி நினைச்சுப்பான். அதுதான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்போ சரி எதுக்கு டைரக்டா கிம் கிட்ட பேசிக்கிட்டு கிம்மோட ஏஜென்சி கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு சூபின் சொல்லுவாங்க. கிம்முக்கு ஏஜென்சி இல்லை அப்படின்னு சொன்னதும் சூபின்கே ஷாக் ஆயிடும்.
அப்படியே ஒரு மாதிரி பேசிட்டே கிட்ட வந்து உட்காருவாரு. எப்படி ஏஜென்சி இல்லாம கிம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அது ரொம்ப தப்பாச்சே. அதனாலதான் அவனுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது. நல்ல டேலண்ட் வச்சுக்கிட்டு ப்ராப்பரான இடத்துல இல்லைன்னா அவனுக்கு எப்படி வாய்ப்புகள் கிடைக்கும்? அவன் ஆடிஷனுக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே கொஞ்சம் கிட்ட வந்து உட்காந்துட்டாங்களா, ஒரு மாதிரி ஆயிடுச்சு ரெண்டு பேத்துக்கும். சரி நான் போயிட்டு ஸ்கிரிப்ட் எழுதுறேன், என்ன எதுன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போறப்போ டக்குனு ஒரு கையை பிடிச்சிருவாரு. பிடிச்சிட்டு இங்க உட்காந்து ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் பண்ணலாமா இல்ல அந்த டேபிளுக்கு போயிடலாமான்னு கேட்கறதுக்கு அங்கேயே போலான்னு சொல்லிட்டு ஜெயா போயிடுவாங்க. அதுக்கப்புறமாக தன் பொண்ணான ஹேனா கூட இந்த கிம் வந்து பழகிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தனியா பார்க்க வந்திருப்பாங்க இல்லைங்களா. அப்ப என்ன டீலிங் போட்டிருப்பாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் நீ என் பொண்ணை வந்து பார்க்க கூடாது, பேசக்கூடாது, பழகக்கூடாது. ஏன்னா இப்பவே வந்து ஒரு சின்ன ரூமர் மாதிரி போயிட்டு இருக்குங்களா, இந்த மாதிரி அடிக்கடி ஹேனா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்துட்டு யாரோ கூட போறாங்க, பைக்ல எல்லாம் சுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ரூமர் மாதிரி போயிருக்கு. பட் அது கிம் தான் அப்படின்னு எக்ஸாக்டா போல. அதுக்குள்ள அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, என் பொண்ணு பேரை நீ சுத்தக்கூடாது, அவ உன்னை பாக்குறது நீ அவாய்ட் பண்ணிடணும். அப்படி பண்ணிட்டேன்னா என்னோட ப்ரொடக்ஷன்ல எடுக்கிற டிராமா மூவிஸ்ல நடிக்கிறதுக்கு உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல கிம்மும் ஓகேன்னு சொல்லிட்டு சைன் பண்ணிடுவாரு. ஆனா சைன் பண்ண கையோட அவருக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சைன் அப்படிங்கிறது ஒருவேளை உங்க பொண்ணை நான் பார்க்காம பேசாம இருக்க வைக்க முடியும், நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இதை பாருப்பா கிம், உன்னை பத்தி தரோவா பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டேன், நீ வந்து ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிக்கக்கூடிய பையன், உங்ககிட்ட இந்த டேலண்ட்டும் இருக்கு, நீ ரொம்ப வெட்டியா இருக்கிறதுனால என் பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்க, உனக்கான ஒர்க் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீ அதுல எங்கேஜ் ஆயிடுவ, என் பொண்ணை பாக்குறதுக்கு உனக்கு டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. இவரு கையெழுத்து போட்டார். அதுக்கப்புறமாக இவருக்கு லைட்டா மேக்கப் எல்லாம் போட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க. எங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேர் எழுதின ஸ்கிரிப்ட் நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு போயிருக்கோங்க. இந்த ஹேனாவோட அம்மாவும் ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காங்க, அங்கேயும் வந்திருக்கும். அவங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் பிடிச்சி போச்சு இல்லையா, சோ மேற்கொண்டு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜேடனையும் நம்ம ஹீரோ சூபினையும் கூப்பிட்டு விட்டுருப்பாங்க. அங்க ஜேடன் சூபினும் வருவாங்க. சூபின் வந்தவருக்கு இவங்கள பார்த்து ஷாக்கா இருக்கு, கிம்ம பார்த்து. கிம்முக்கு சூபினை பார்த்து ஷாக்கா இருக்கு. என்ன சூபின் ஷாக்கா குறைங்க, நீங்க எழுதியிருக்கிற கதையோட ஹீரோ இவர் தான், இவர் ஹீரோவா நீங்க எடுத்துக்க மாட்டீங்க, வேற ஏதாவது ஆடிஷன் வச்சு வேற யாராவது ஹீரோவா நீங்க செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, அப்போ கோ டைரக்டர் அந்த பொண்ணு ஜெயா இருக்கா இல்லையா, அவ வந்து இந்த கதைக்கு இருக்க கூடாது, ரெண்டுல ஏதோ ஒண்ணு, அந்த பொண்ணு அந்த கோ டைரக்டரா இருக்கணும், ஜெயா இருக்கணும் அப்படின்னா இந்த பையன் கிம்ம வந்துட்டு நீங்க ஹீரோவா வந்து எடுத்துக்கணும். இல்ல இந்த பையன் கிம்ம ஹீரோவா நீங்க எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னா அந்த பொண்ணு ஜெயா கோ டைரக்டரா இருக்க கூடாது அப்படின்னு சொல்றப்போ அந்த கோபத்துல ஃபர்ஸ்ட் நான் கிம் கிட்ட பேசணும் வெளியே கூப்பிட்டு வந்து, கிம் எனக்கு புரியல, இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு, ஏன் இந்த பொம்பளை கிட்ட நீ இப்படி வேலை போயிட்ட அப்படிங்கிறாங்க. இதை பாருங்க, அதை பத்தி நான் சொல்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் சொல்ல விரும்பல அப்படிங்கிறாங்க. விரும்பலையா, என்ன விட்டுரு, நீயும் ஜெயாவும் எந்த அளவுக்கு க்ளோஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், இவங்க ஜெயாவை வச்சு டீலிங் பேசிட்டு இருக்காங்க, அது உனக்கு ஓகேவா? ஐயோ எனக்கு அதுல சத்தியமா தெரியாது, நீங்க வருவீங்க அப்படிங்கிறது கூட தெரியாதுங்கிறாங்க கிம். ஆனா சூபினுக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, நீ வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் யாருக்கிட்டையும் போய் வாய்ப்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நிக்காம ரொம்ப ஜென்யூனா செல்ஃப் ரெஸ்பெக்ட விட்டு கொடுக்காம நீ போராடிட்டு இருந்த. பட் இப்ப அது உங்ககிட்ட இல்ல, அதை நான் பார்க்கல. அப்படி உனக்கு வாய்ப்பு வேணும்னா நீ என்கிட்ட வந்து பேசியிருக்கலாம், இல்ல ஜெயா கிட்ட பேசியிருக்கலாம். ஈவன் நானும் ஜெயா கூட பேசிட்டு தான் இருந்தோம், அந்த ஸ்டோரிக்கு வந்துட்டு கண்டிப்பா கிம் நல்லா இருப்பான்னு பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா அதை தவிர்த்து இப்படி போய் அவங்க கிட்ட மாட்டிருக்க, நம்மளுக்குள்ள எப்பவுமே ஒத்து வராது கிம். ஆனா அப்படியெல்லாம் இருந்தாலும் அது ஒரு பக்கம், உங்ககிட்ட வந்து ஒரு சாமிங் இருந்தது, ஆனா இப்ப அது கிடையாது, அதை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீட்டிங்கை தொடர்ந்து கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லாம உள்ள போகாம வெளியே வந்துருவாரு சூபின். பின்னாடியே ஜெயரன் வந்து என்ன பண்ற அப்படின்னு கேட்கறதுக்கு, ஜெயா வச்சு டீலிங் பேசுறான் அந்த பொம்பளை, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படிங்கிறப்போ, என்ன ஒத்துக்க முடியாது, இதை பாரு நீ சாதிச்சுட்ட கிம், நீ நிறைய பேருக்கு நீ யாருன்னு தெரியுது, நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன், நீ ஒரு டைரக்டர் அப்படிங்கிற அங்கீகாரத்தையும் அந்த இடத்தையும் பிடிச்சிட்ட, நீ சொல்ற கதையை நம்பி இவர் டைரக்ட் பண்ணா கண்டிப்பா அந்த படமும் டிராமாவும் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் போடுறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனா ஜெயாவை யோசிச்சு பாரு, ஜெயா எப்போ அவளோட டைரக்டர் அப்படிங்கிற அந்த கனவை நிறைவேற்றிப்பா? இது அவளோட ஃபர்ஸ்ட் வாய்ப்பு, இது அவளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், அதை தூள் தூளாக்க போறியா? எத்தனையோ ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சாச்சு, யாராவது ரிப்ளை பண்ணாங்களா? ஈவன் நீயும் இருக்க, நீயும் ஒரு டைரக்டர் தான், 2 பேரும் சேர்ந்து தான் டைரக்ட் பண்றீங்க, நீ அவார்டெல்லாம் வாங்கின டைரக்டரா இருந்தும் நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து நம்மளுக்கு பணம் கொடுக்கறதுக்கு ஒத்தே வரல, அவங்களுக்கு அதுக்கு முன் வரவே தோணலை. ஏன்னா ஜெயாவோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இது அப்படிங்கிறதுனால. கோ டைரக்டரா இருக்கிற அந்த பொண்ணு ஜெயா அப்படிங்கிற பொண்ணுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கு, இதுக்கு முன்னாடி என்ன அவங்க படிச்சிருக்காங்களா இல்ல ஒர்க் பண்ணிருக்காங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒண்ணுமே இல்ல, அதனால தான் அவங்க பணம் போட ரெடியா இல்ல. ஈவன் ஜெயாவோட சேர்ந்து நீ டைரக்ட் பண்றதாகவே இருந்தாலும் இப்போ இவங்க ஒருத்தங்க தான் பணம் போட்டேன்னு வந்து உட்காந்துருக்காங்க, ஹேனாவோட அம்மா, இதையும் தூக்கி எறிய போறியா? இப்போ ஜெயாவோட லைஃப், நீ உன்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எடுத்து வந்தப்போ எத்தனை நிராகரிப்புகளை நீ சந்திச்சிருப்பா, அதை தாண்டி தான் நீ ஜெயிச்சிருக்க. அதே மாதிரி தான் ஏதோ ஒரு விஷயத்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போறது தப்பு கிடையாது, ஜெயாக்காக யோசி அப்படிங்கிறாங்க. நீயே பார்த்த இல்லையா, ஒன்னா இவனை ஹீரோவை வச்சுக்கோ, அப்படி இல்லைன்னா ஜெயாவை தூக்கு அப்படிங்கிற டீலிங் பேசுறாங்கல்ல அப்படிங்கிறதுக்கு அவங்க பேசினா பேசிட்டு போறாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம ஸ்டோரிக்கு ஒரு ஹீரோ வேணும், நீங்க கிம் ஆடிஷன் எடுக்கிறதாக இருந்தது,
கிம்மையே ஹீரோவா வந்துட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனில சஜஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்போ ஓகே, ஜெயாக்காக யோசி அப்படிங்கிறப்போ கிம்மும் யோசிக்கிறாங்க. கடைசியில உள்ள போய் உட்காந்து பேசவும் செய்யறாங்க. எல்லாம் ஓகேவும் ஆகுது. எப்படியோ எல்லாம் நல்லபடியே முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் கிம்முக்கு என்னமோ தெரியல, கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுக்கப்புறம் ஜேடன் தான் வந்து அந்த டேட்டிங் ஷோ அப்படின்னு மாதிரி இருக்காரு இல்லைங்களா, அங்க வராங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் வாங்க, நீங்க ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டீங்களா, அங்க கூட உட்காந்து பேசுங்க அப்படிங்கிறப்போ இல்ல நீங்க எல்லாம் இருங்க, நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள வருவாங்க. அங்கேயும் கேமராஸ் இருக்கும். அதன் வழியா அந்த பொண்ணு பாப்பா இன்னும் ஜேடன் முகம் வாடி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புவா. உள்ள போன் எல்லாம் யூஸ் பண்ணலாங்க, ஒர்க்குக்காக வெளியே கூட போயிட்டு வரலாம், வெளி உலக தொடர்பே இல்லாம இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவசியம் கிடையாது. என்ன மெசேஜ் அனுப்புவா அப்படின்னா, நீங்க ஓகேவா, நல்லா இருக்கீங்களா, என் முகம் ஒரு வாட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு. அதை பார்த்ததும் அதை அனுப்புறது இந்த பொண்ணு தான் தெரிஞ்சதும் அப்படியே அங்க இருக்கிற கேமரா எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு கேமரா பார்த்து சிரிப்பாரு. இந்த பொண்ணுக்கு தன்னையே பார்த்து ஒரு சிரிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பொண்ணு பதிலுக்கு அப்படியே சிரிப்பா. இங்க சீனை அப்படியே கட் பண்ணா ரூஃப் டாப்ல தான் அவருக்கு வீடு இருக்குங்க. அங்க வரப்போ அங்க வந்து ஹானா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த சீல் எடுத்துட்டு வந்திருப்பாங்க இவங்க அம்மா கிட்ட. அந்த சீலை வந்து இவர் கையில வைக்கிறாங்க. பாத்தியா கிம், என் அம்மாட்ட இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். எங்க அம்மா கண்ட்ரோல் இருந்த மாதிரி இருந்தது, ஆனா இதுக்கப்புறம் அவங்க கண்ட்ரோல் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. என் அம்மாட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சுதந்திரமாயிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும், எனக்கு வேணும்னா மட்டும், இந்த ஸ்டோரியில நடிக்கணும்னா மட்டும் அக்ரிமெண்ட்ல இந்த சீலை வச்சா போதும் அப்படின்னு சொல்ல, சரி இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கிம் கேக்குறப்போ, ஏன் கிம் ஒரு மாதிரி பேசுற அப்படிங்கிறாங்க. இதை பாரு ஹனா, இதுக்கப்புறம் இங்க வர்றது என்ன பாக்குறது நிறுத்திக்கோ, அதை நான் விரும்பல அப்படிங்கிறாங்க. நீ ஏன் இப்படி பேசுற, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படிங்கிறதுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, நீ ஹீரோயின் ஹானா, நான் எக்ஸ்ட்ரா நம்பர் 1 அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த டிராமால நடிக்கிறப்போ சப்போர்ட்டிங் கேரக்டர், செகண்ட் லீடு, மெயின் லீடு அப்படின்னு இருக்குங்க. சும்மா ஒரு சீன் 2 சீனுக்கு வர்றவங்க வந்து எக்ஸ்ட்ரா நம்பர் 1, எக்ஸ்ட்ரா நம்பர் 2, எக்ஸ்ட்ரா நம்பர் 3 வச்சிருப்பாங்க. அதுல எக்ஸ்ட்ரா நம்பர் 1 தான் இவரு. இவங்களுக்குள்ள அந்த செட்லயே கொஞ்சம் பழக்க வழக்கம் இருக்கிறப்போ அப்படிதான் ரொம்ப பேசிப்பாங்க. ஹீரோயின் ஹானாவோட எக்ஸ்ட்ரா நம்பர் 1 பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அவர் அப்ப பெருசா எடுத்துக்கல. இப்ப அதை குத்தி காட்டுறாரு. ஏன்னா அது அவங்க அம்மா கிட்ட கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாங்களே, அதனால இப்படி சொல்லிட்டு கிம் போனதுக்கு அப்புறம் ஹானாக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அவங்களும் வந்துருவாங்க. இதெல்லாம் பிடிச்சி பண்ணல கிம், ஆனா வேற வழி இல்லாம பண்றாரு. அதுக்கப்புறமாக இந்த மாதிரி நம்ம கதைக்கு கிம் தான் நம்ம ஹீரோவா போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கிட்ட சூபின் வந்து சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஏன்னா ஹானாவோட அம்மா தான் ப்ரொடியூசரா இருக்காங்க, அவங்க தான் வந்து சொன்னாங்க அப்படிங்கிறப்போ ஆக்சுவலா கொஞ்சம் கூட வருத்தமே கிடையாது நம்மளோட ஜெயாக்கு. ரொம்ப நல்லது, கிம் ஹீரோவா நடிக்கிறது ஓகே தான். ஏன் நம்ம கதைக்கு அப்படி ஒரு ஹீரோ தான் வெறும் நாமளே வந்து யோசிச்சிருந்தோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கிம்மையும் பார்க்க போறாங்க. ஆனா கிம்முக்கு கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கு. ஜெயா கிட்ட மூஞ்சி கொடுத்தே பேச முடியல. ஏன்னா ஹானாவோட அம்மா டீலிங் தானே பேசியிருப்பாங்க, இந்த பையனை ஹீரோவா போடணும் அப்படின்னு நோட் சொன்னேன்னா அந்த ஜெயா பொண்ணு கோ டைரக்டர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டீல் பேசினாங்க இல்லையா, அதை பத்தி எல்லாத்தையும் சொல்றாங்க. இதை உங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சூபின் சொன்னா, ஆனா நான் மனசு கேட்காம உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொன்னதும் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஆயிடுது. தனக்காக எந்த அளவுக்கு சூபின் யோசிச்சிருக்கான், தனக்காக எந்த அளவுக்கு அடுத்தவங்களோட டிமாண்டுக்கு கட்டுப்பட்டு வேலை செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு புரிஞ்சுக்கிட்டவங்க சூபின் கிட்ட எதுவும் சொல்றது இல்ல. பட் சூபினுக்கு சாப்பிடுறதுக்கு கிம்பப் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. இந்த பக்கம் இவங்க கிம்ம தான் காட்டுறாங்க. அவர் ரொம்ப உடஞ்சு போயிருக்காரு. ஏன்னா கடைசியா அந்த மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு போறப்போ அப்பா என்ன வந்து பாத்திருந்தாரு, இது எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்ட் டிஸ்க கொடுக்குறாங்க. அதை பிளே பண்ணி பார்த்த கிமுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு டிராமால ஒவ்வொரு சீன் எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து வச்சிருக்காரு. ரொம்ப அழுகழுகியா வருது. நம்மளுக்காகனே இருக்கிறாங்க, எத்தனை பேர் நம்ம கஷ்டப்படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூவி வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லைங்களா, அதை அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொல்றாங்க. அவரும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாரு. இந்த பக்கம் ஹானா, அவ்வளவுதான் நம்மளோட சீல் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல தங்க வேண்டாம், வீட்டை விட்டு வெளியே போய் தங்கிக்கலாம், தன் கூட செக்ரட்டரியா இருக்கிற பொண்ணோட வீட்லயே பொழுதுக்கு தங்கிக்கலாம் அப்படிங்கிற முடிவும் எடுத்துட்டாங்க. பேக் பண்ணிட்டு வெளியும் வந்துட்டாங்க. அப்பா கரெக்டா ஹானாவோட அம்மா வந்துருவாங்க. என்ன ஏது, உனக்கு வந்து அமெரிக்கால ஷூட்டிங் இருக்கு, பட் அது நெக்ஸ்ட் வீக் தானே அப்படிங்கிறப்போ, அம்மா கான்ட்ராக்ட் கண்டினியூ ஆனது நெக்ஸ்ட் வீக், அதை நான் கேன்சல் பண்ணிடுவேன். ஏன்னா இப்போ என்கிட்ட என்னோட சீல் இருக்கு, வேணும்னா கான்ட்ராக்ட் போட்டுப்பேன், வேணா கேன்சல் பண்ணிப்பேன் அப்படிங்கிறப்போ, சும்மா இந்த மாதிரி எல்லாம் விளையாடாத, உனக்கு ஒன்றும் டீனேஜ் வயசு கிடையாது, ஏன் திடீர்னு டீனேஜ் பொண்ணு மாதிரி நடந்துக்கிற, அதுக்கு காரணம் கிம்மான்னு கேட்கறதுக்கு, அம்மா கிம்மா பத்தி உனக்கு எப்படி தெரியும், இப்போ உனதை பாத்தியா பேசினேன் அப்படிங்கிறதுக்கு, இதை பாரு நான் உன் அம்மா, என்ன மீறி உன்னால எதுவுமே பண்ண முடியாது, என்ன மீறி இந்த உலகத்துல எந்த மூளைக்கும் போக முடியாது, அதை ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கோ. 2 நாள் வெளியே போயிட்டு ஏதோ பிக்னிக் போற மாதிரி நினைச்சிட்டு போயிட்டு நிம்மதியா இருந்துட்டு வா, அதை தவிர்த்து வேற எதுவும் பண்ணணும்னு நினைக்க, அதை பண்ணவும் விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி பொண்ணு கிட்ட சொல்றாங்க. 2 நாளைக்கு என் பொண்ணு ஹானாக்கு என்னென்ன செலவானாலும் உங்ககிட்ட நான் என்னோட கார்டு கொடுத்துருக்கேன், அதை வச்சு பண்ணிக்கோ, அண்ட் தென் என் பொண்ணுக்கு அதிக ஸ்வீட் கொடுத்துட்டு அதை வெயிட் போட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளைக்கான ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ண சொல்லி மேனேஜருக்கு கால் பண்ணி சொல்லிட்டு வருவாங்க. அம்மாவை வந்து தன்னால மீறவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவம் வரும் ஹானாக்கு. ஹானா இப்படி வெளியே வர்றதுக்கான முதல் காரணம் என்னன்னா, ஹானாவா படிச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பிடிச்சு போய் நடிக்கணும்னு ஆசைப்பட்டது. நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே எழுதின அந்த ஸ்கிரிப்ட் தான். இவங்க சீல் எடுக்கிறதுக்காக அவங்க அம்மா ஆஃபீஸ் ரூமுக்கு போனப்போ அங்கதான் ஸ்கிரிப்ட் கிடைச்சிருக்கும். அது பிடிச்சி போச்சு. அந்த மூவில தான் ஹீரோயினா நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்காக கோ டைரக்டர் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் ஜெயாவை பாக்குறாங்க. அவங்கள தனியா கூப்பிட்டு பேசவும் செய்யறாங்க. அவங்களும் ஓகே, நான் அந்த கதை எழுதினப்போ பெருசா இவங்க நடிச்சா நல்லா இருக்கும், அவங்க நடிச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணல, பட் இப்போ அந்த ஸ்கிரிப்ட்ல நான் எகெயின் ஒர்க் பண்ணப்போ எனக்கு தோணுது நீங்க நடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, அதுவும் நீங்களே வந்து கேட்கிறப்போ எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு,
கண்டிப்பா இப்ப நாங்க ஆடிஷன் எல்லாம் எடுக்க போறப்ப நான் வந்து சொல்றேன், நீங்க வந்து ஏதாவது அந்த டைலாக் எல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணுங்க, நடிச்சு காட்டவும் செய்யுங்க, அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஹீரோயின் ஆடிஷனுக்காக நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளோட ஜெயா வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, இப்ப வாங்க கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு. ஹேனா ஜஸ்ட் டைலாக்ஸ் மட்டும் ரிஹர்சல் பண்ணிட்டு வந்திருக்க மாட்டாங்க, கெட்டப்பே அப்படி போட்டு வருவாங்க. வந்து அவங்க பாட்டுக்கு பர்ஃபார்ம் பண்ண இதெல்லாம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாரு. சூபினுக்கு புரியாது என்ன அப்படின்னா, என்ன ஜெயா போயிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு, ஜெயா டைரக்டர், நீங்க டைரக்டர் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. சூபின் கேட்பாங்க, நீங்க நடிச்சு காட்டினீங்க, ஒரு சீன் நடிச்சு காட்டினீங்க அப்படிங்கிறதுக்காக எப்படிங்க உங்களை வந்து ஹீரோயினா செலக்ட் பண்ண முடியும் இந்த மூவிக்கு அப்படிங்கிறப்போ, இல்ல அடுத்த சீன் எனக்கு தெரியும், நான் மொத்த ஸ்கிரிப்டே படிச்சிட்டேன், நான் எல்லாத்தையுமே நடிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற சமயத்துல அதெல்லாம் வேண்டாம், நடிச்சு காட்டுறது அப்படிங்கிறது யாரு வேணாலும் பண்ணலாம், அது இல்லாம நீங்க பல வருடமா ஹீரோயினாவே நடிச்சிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு ஈஸியா வரும், ஆனா எங்க கதைக்கு பொருத்தமானவங்க நீங்க இல்ல அப்படிங்கிறப்போ இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் என்னை எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வரைக்கும் என்னோட லைஃப்ல நடந்தது எல்லாமே என் அம்மாவோட கட்டுப்பாட்டுல தான் இருந்தது, அவங்களுக்கு பிடிச்சது, அவங்களுக்கு எது வேணும், அவங்களுக்கு எது செய்யணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதான் நடந்தது அப்படின்னு பேச நம்ம சூபினுக்கு அப்படி இவர் லைஃப் ஞாபகம் வருது. ஏன்னா இவரோட லைஃப் அப்படிதான் இருந்தது, நம்ம ஜெயாவை பாக்குற வரைக்கும். அதுக்கப்புறம் தானே தானும் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற கனவே அவருக்கு வந்தது. சோ கிட்டத்தட்ட இந்த பொண்ணு ஹானாவோட வாழ்க்கையும் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு. என் அம்மாவோட விருப்பத்தை மீறி என் அம்மா கிட்ட எதை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணாம அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் எதுவுமே இல்லாம முதல் முறையா நான் ஆடிஷன் கொடுக்க வந்திருக்கேன். பொதுவா பெரிய ஹீரோயின்ஸ் வந்து ஆடிஷன் கொடுக்க போக மாட்டாங்களாமாங்க. இந்த கதாபாத்திரம் அவங்களுக்கு சூட் ஆகும்னு சொல்லிட்டா அவங்களே வந்து அதான் டைரக்டர் இல்ல ஸ்கிரீன் பிளே எழுதினவங்க ரைட்டர் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சிருவாங்களாமா. இப்படி ஆடிஷன் கொடுக்க மாட்டாங்க. பட் நான் ஆடிஷன் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம் தான் நான் நினைக்கிறேன். நான் புதுசா பிறந்த மாதிரி நினைக்கிறேன். என் அம்மாவோட எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம நான் வந்து ஸ்கிரிப்ட்ல ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இல்ல இந்த ஸ்கிரிப்ட்ல வர அந்த ஹீரோயின் கேரக்டருக்கு நீங்க இன்னும் உங்களை மேம்படுத்திக்கணும், நீங்க ஹோம்ஒர்க் பண்ணணும், அதையும் சொல்லுங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம சூபினுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு இல்லையா. சரி கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க ஹேனா, நாங்க பேசிட்டு சொல்றோம் அப்படிங்கிறாங்க. எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் ஹேனாவை பார்க்க வராங்க. இந்த கதையோட கதாநாயகி நீங்க தான் சொல்றப்ப ஹேனாக்கு சந்தோஷமா இருக்கு. அப்பதான் நம்ம சுபின் ஒரு விஷயம் சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி என்னோட மூவிக்கு நீங்க வந்து ஹீரோயினா செலக்ட் பண்ணீங்க, அப்ப நான் உங்களை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணேன். நம்ம எபிசோட் ஸ்டார்டிங்லேயே அதாவது எபிசோட் 1லயே நம்ம பார்த்துருப்போங்க. சுபின் அவார்டெல்லாம் வாங்கினப்ப கூட ஹேனா வந்து ஒரு மாதிரி தான் திமிரா தான் பேசியிருப்பாங்க. ஏன்னா அவன் நம்மள வந்து ஹீரோயினா வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணிட்டான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு அம்மாவோட வழிகாட்டின்படி அவங்க கையை பிடிச்சிக்கிட்டே வந்து அவங்க அம்மா சிரினா சிரி நடினா நடின்னு சொல்ற ஒரு பொம்மை மாதிரி தான் நீங்க இருந்தீங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை, ரொம்ப இண்டிவிஜுவலா இருக்கீங்க. உங்க நடிப்பு, நீங்க வெளிப்படுத்துற விதம், அந்த கதையை நீங்க உள்வாங்கிட்ட விதம் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால உங்க நான் செலக்ட் பண்றேன். பட் ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கு, அதுக்கான டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிடுறாங்க இவங்க. ஆனா அதுக்கப்புறமாங்க அப்புறம் ஹீரோ கேரக்டர், நான் மொத்த கதையும் படிச்சுட்டேன், எனக்கு ஹீரோ கேரக்டர் பிடிச்சிருந்தது, அதுல எந்த ஹீரோ நீங்க காசு பண்ண போறீங்க அப்படிங்கிறப்போ கிம்னு சொல்ல உடனே இங்கிருந்து வராங்க. அப்போ கிம் ஒரு பாக்ஸ் நடக்க சில திங்ஸ் எல்லாத்தையும் வெளியே கொண்டு போடுறதுக்காக வருவாங்க. ஹேனாவை பார்த்தது நான் தான் வர வேண்டாம்னு சொன்னேன்ல ஹேனா அப்படின்னு ஹேனா அப்படியே லைட்டா தள்ளி விடுவாங்க. அந்த பாக்ஸே கீழே விழுந்துரும். என்ன ஹேனா பண்ற அப்படிங்கிறதுக்கு, இந்த கதையில நீ நடிக்கிறதானே, அதுவும் என் அம்மா கூட நீ கான்ட்ராக்ட் போட்டிருக்க, அம்மாவோட ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலியமாக என் அம்மா தான் உனக்கு ஏஜென்சி அதுக்கப்புறம் செயல்பட போறாங்க, ஏன் இதெல்லாம் பண்ண அப்படின்னு கேட்கறதுக்கு ஆமா பண்ண, இன்னும் அம்மா கூப்பிட்டாங்க, உன் கூட பழகக்கூடாது, உனக்கு காதலிக்க கூடாது, அதுக்கு சைன் பண்ண சொன்னாங்க, அதுக்கு வந்து டீலிங் பேசினாங்க, எனக்கு லாபமாக தான் பட்டது, ஓகேன்னு பட்டது, கையெழுத்து போட்ட அப்படிங்கிறாங்க. டே கிம், நீ என்ன காதலிக்கிறியான்னு கேட்கறதுக்கு இல்லைங்கிறப்போ அப்படி எதுக்கு கையெழுத்து போட்ட, உனக்கு என் மேல காதல் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீ அதை சைன் பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே அம்மா கூட. ஆமா அவசியம் இல்லை, ஆனா உங்க அம்மா நம்புறாங்க, ஒரு வேலை ஃபியூச்சர்ல நம்ம காதலிச்சிருவோமோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த பயம் இருந்தது. அந்த பயத்தை நான் பயன்படுத்திக்கிட்டேன், இதுல தப்பு எனக்கு எதுவும் தோணல, அது தேவையில்லாம சீன் போடாத அப்படிங்கிறப்போ உடஞ்சு போயிடுறா ஹேனா. அண்ட் தென் இவ தள்ளி விட்டப்போ அந்த பாக்ஸ் கீழே விழுந்திருக்கும் இல்லைங்களா, அதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஆட் ஷூட் பண்ணப்போ கிம்மோட எடுத்துக்கிட்ட போட்டோ அங்க இருக்கு, அதையும் சேர்த்துதான் ஒரு வீசா வந்திருக்காரு அப்படின்னு தெரியறப்போ இன்னும் உடஞ்சு போயிடுறா. ஒன்னும் சொல்லாம கண் கலங்க அங்கிருந்து வந்துருவா. அதுக்கப்புறம் சூபினோட வீட்டுக்கு வந்துட்டு கிம் வருவாங்க. ஏன்னா ஸ்கிரிப்ட் எல்லாம் படிக்கணும், அடுத்த ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்டை நல்லா படிக்கணும், டிஸ்கஷன் எல்லாம் வந்துருக்கணும் இல்லையா, அதுக்காக வராங்க. அங்க வரப்போ ஏற்கனவே அங்க ஹேனா இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிறப்போ நம்ம சூபினுக்கும் சரி ஜெயாவுக்கும் புரியுது, இவங்க 2 பேருக்குள்ள என்னமோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அது லவ்னும் சொல்ல முடியாது, ஹேட்டுன்னு சொல்ல முடியாது, ரெண்டும் கலந்த ரிலேஷன்ஷிப்பா இருக்கு அப்படின்னு புரியுது. கடைசியில் ஹேனாவே ஒத்துக்கிறாங்க, ஆமா இவனுக்கு ஒரு காலத்துல ஃப்ரெண்டா இருந்தான், அதெல்லாம் பாஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி உங்க ஸ்கிரிப்ட் எல்லாம் படிச்சுட்டு போனதுக்கு அப்புறமாக நம்ம சூபின் கிட்ட ஜெயா சொல்லுவாங்க, இவங்க 2 பேருக்குள்ள என்னமோ இருக்கு, அது லைட்டான காதல், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், ஆனா இப்ப அது இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஹேனாவோட அம்மா கிட்டேயே வந்துட்டு இவன் சைன் பண்ணியிருக்கான் கான்ட்ராக்ட்ல கிம், அதனால என்னமோ ஒண்ணு இடிக்குது. இங்க இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்லயும் இல்ல, லவ் அப்படிங்கிற விஷயமா உங்களுக்குள்ள இல்ல. ஏன்னா ரியல் லைஃப்ல அது என்னமோ ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகி 2 பேரும் ஒரு மாதிரி ஒரு வெறுப்புல இருக்காங்க. இப்படி 2 பேரும் ஒருத்தர் மேல சின்ன சின்ன வெறுப்பு இருக்கு. இது வந்து நாளைக்கு ஆன் ஸ்கிரீன்ல எப்படி இருக்கும், ஏன்னா ஹீரோ ஹீரோயின்னா உள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும், அவங்க கண்ணே வந்து அவ்வளோ கதை பேசணும், ரொமான்ஸ் எல்லாம் இருக்கணும், ஒத்து வருமா அப்படின்னு கேட்கறப்போ
எனக்கு என்னமோ ஒத்து வரும் தான் தோணுது அப்படின்னு சுபின் சொல்லுவாங்க. அப்ப ஜெயா டக்குன்னு வாய் தவறி நான் கூட காலேஜ் படிச்சப்போ ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்னு சொல்ல, என்னது காலேஜ் படிச்சப்போ ரிலேஷன்ஷிப்பா? ஜெயா ஆமா, ஏன் நீ டேட் பண்ணலையா யாரையும் அப்படின்னு கேட்க, நான் பண்ணலையே நீ பண்ணியான்னு கேட்க, அது காலேஜ் படிக்கிறப்ப எல்லாரும் பண்ணுவாங்களா, அதான் நான் பண்ணலன்னு சொல்றேன்ல, சொல்லு ஜெயா அது யாரு என்னன்னு கேட்க, ஜெயா அது சொல்ல மாட்டேன்றாங்க. சரி நீ சொல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆனா இப்போ அந்த பர்சனுக்கு உனக்கு எதுவும் இல்லையா, அது போதும் எனக்கு அப்படின்னு அது ரொம்ப ஈஸியா எடுத்து பாரா சுபின். ஜெயாக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இதை பாரு சுபின், என்னை பொறுத்த வரைக்கும் உன்னோட மனசு அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசா இருக்கு. எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அந்த அளவுக்கு டிசர்விங்கா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு கிம் என்கிட்ட சொன்னான், கிம் ஹீரோவா இந்த மூவில போடல அப்படின்னா கோ டைரக்டரா இருந்து என்ன தூக்கும்படி ஹேனாவோட அம்மா வந்து சொன்னதாக சொன்னான். ஆனா நீ என்ன விட்டு கொடுக்காம ஓகே பரவாயில்ல நான் கிம்மே ஹீரோவா போடுறேன் அப்படின்னு நீ சொல்லியிருக்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம ஏற்கனவே கிம் ஆடிஷன் எடுக்கலான்னு பார்த்துட்டு தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சுபின் சொன்னாலும், நீ என்ன சமாதானம் சொன்னாலும் எனக்கு நல்லாவே புரியுது. எனக்காக தான் இவ்வளவு பண்றேன், எனக்காக மட்டும்தான் பண்றேன், எனக்கு நல்லா புரியுது. இதுக்கெல்லாம் டிசர்விங்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நம்ம 2 பேரோட லைஃப்ல நிறைய நடந்ததுதான். அதுக்கு நம்ம ஒருத்தரை மாத்தி பிளேம் பண்ணிக்க முடியாது. ஆனா பிளேம் பண்ணிக்கவும் செஞ்சிருக்கோம். ஹைஸ்கூல் படிச்சப்போ உன்னை பார்த்ததான் நான் லைஃப்ல பண்ணது தப்பு, நான் ரெக்ரெட்டா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா இல்ல, இப்போ உன்னை பாக்குறப்போ அந்த ஹைஸ்கூல்ல நம்மளுக்குள்ள இருந்த அந்த காதல் தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்ல, டக்குன்னு சுபின் கிஸ் பண்ணிடுவாங்க. ஒரு முத்தத்தால முடிஞ்சு போன முதல் காதலை இன்னொரு முத்தத்தால மொத்தமா தொடங்கி வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல அந்த மூவி எல்லாம் வந்து பீரியாடிக் மூவிங்க, அதனால அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் செட் போட்டிருக்காங்க. அந்த செட்டுக்கு நம்மளோட ஜெயா வந்து சுபின் கூப்பிட்டு வருவாங்க. எப்பவுமே செட்ல வாக் பண்றப்போ ஜாக்கிரதையா வாக் பண்ணு, சின்ன ஒயரா இருந்தா கூட டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. அப்படிதான் தெரியாத நம்ம தட்டி விட்டுட்டாலோ இல்ல டிஸ்டர்ப் ஆயிட்டாலோ பெரிய டிசாஸ்டரே ஆயிடும். அந்த ஒயர் எதோட போய் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு ஜெயா இங்க வந்து உட்காரு அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு செகண்ட் வந்து ஜெயா கண்ணு மூடி அப்படியே யோசிச்சு பார்ப்பாங்க, நம்ம எழுதின கதை எப்படியெல்லாம் வந்து படமாக போகுதுன்னு சொல்லிட்டு. சுபின் எங்க கூப்பிடுறாங்க அப்படின்னா டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் போட்டிருக்கிற அந்த சேர்ல உட்காரதான் கூப்பிடுறாங்க. 2 சேர் இருக்கு, ஒன்னு சுபினுக்கு ஒன்னு ஜெயாக்கு. அது 2 பேர் உட்காந்துக்கிறாங்க. இதுதான் ஜெயாவோட கனவு. கண்ணை மூடி இந்த கனவு நனவானதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறான். இங்க எபிசோட் 7 கம்ப்ளீட் ஆகுதுங்க. இதுக்கப்புறம் எபிசோட் 8. ஒரு சின்ன பதட்டம் இருக்குங்க ஜெயா கிட்ட. கொஞ்சம் பதறா, ஒரு கமாண்டிங்கா இருக்கணும் இல்லைங்களா டேரக்டர் அப்படின்னா, அதனால கொஞ்சம் பதட்டம் இருக்கு. ஆனா பக்கத்துல இருந்து சுபின் தான் பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க. ஆனா அங்க வந்து ஹேனாவோட அம்மா கத்துன்னு கத்துறாங்க, ரெடி பண்ணிட்டு இருக்க வான்னு சொல்லிட்டு. உடனே அங்க இருந்து சுபின் வந்து, என்ன சீன் கிரியேட் பண்றீங்களா, இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் கேமராஸ் இருக்கு, இங்க இருக்கிற எல்லாரும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க, உங்க பொண்ணை பத்தி தப்பு தப்பா பேசுறதுக்கு நீங்களே வழிவகுத்து கொடுக்குறீங்க, தேவையில்லாத ரூமரை நீங்களே கிரியேட் பண்றீங்க அப்படின்னு நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஹலோ கைஸ், இது ஜஸ்ட் பிராங்க், என் பொண்ணோட ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் இல்லையா, இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பிளான் பண்ணி வச்சிருந்தோம். அதனாலதான் வந்து நான் இப்படி பண்ணேன். இங்க இருக்கிற எல்லாருக்கும் வந்து நான் பிராண்டடான அந்த ஜர்க்கின் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன், அது எல்லாமே இருக்கு, உங்களுக்கு இதை வந்து கிஃப்டா கொடுக்கலாம் அப்படின்றத வந்து அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிராங்க் மாதிரி பண்ணி ஒரு ஷாக் கொடுத்துட்டு அப்புறம் கொடுக்கலான்னு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ இந்த அம்மா சமாளிச்சிருது. தம் பொண்ணு தான் ஹீரோயினா நடிக்கிறேன், அது கிம் கோட் அப்படிங்கிறது இந்த அம்மாக்கு இந்த செட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. அதுக்கப்புறம் மேனேஜர் கொண்டு வராங்க, எல்லாருக்கும் ஜாக்கெட்ஸ் இருக்கு வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. நம்ம சுபின் சொல்றாங்க எல்லாரும் ஜாக்கெட்ஸ் போய் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க, ஒரு சின்ன பிரேக் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஜாக்கெட் வாங்கி போட்டுக்கிட்டு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறப்போ ஒருத்தர் சொல்றாங்க, அந்த அம்மா பண்ணது பயங்கர பிராங்க்ப்பா அப்படின்ட்டு. பிராங்க் எல்லாம் உண்மைதான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மூவி டிராமால எடுக்கிறப்போ பெரிய மைக் மாதிரி வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அது வந்து அவங்க லைவா பேசுறது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். பக்கத்துல போய் சுபின் வந்து ரொம்ப அமைதியா பேசியிருப்பாங்க. அது கிம்முக்கு அதுக்கப்புறம் ஹேனாக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா மத்தவங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. அது எனக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. ஆனா இந்த மைக் அங்க ஆஃப் ஆகாம இருந்ததுனால அவங்க பேசுறது இவர் கேட்டுட்டாரு. அந்த வகையில அந்த ஹேனாவோட அம்மா பிராங்க் எல்லாம் பண்ணல, பயங்கர ஷாக்கிங்ல தான் வந்திருக்கா. அவங்க பொண்ணு நடிக்கிறது பிடிக்கல. இந்த கிம்முக்கும் அந்த பொண்ணு ஹேனாக்கு என்னமோ இருக்கு. கொஞ்சம் விட்டுருந்தா ஷூட்டிங்கே கேன்சல் ஆயிருக்கும். ஷூட்டிங் கேன்சல் ஆகுறது என்ன, இந்த படமே டிராப் ஆனாலும் ஆயிருந்திருக்கும். தேவையில்லாம யாருக்கிட்டயும் பரப்பிட்டு இருக்க கூடாது, புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஆனா ஹேனாவோட அம்மா தனியா வந்து பேசுறப்போ அதான் சொல்றாங்க, இந்த மாதிரி என் பொண்ணு இங்க ஹீரோயினா நடிப்பா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அதை நான் விரும்பவும் இல்ல, ஒன்னா ஹீரோயினை மாத்துங்க, அப்படி இல்லைன்னா இதுக்கப்புறமாக கிம் இந்த படத்துல நடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிம்ம வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இது வந்து ஹேனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நான் இந்த படத்துல இருந்து விலகிக்கிறேன், கிம்முக்கு வந்து இந்த வாய்ப்பு ரொம்ப முக்கியம், வேற ஹீரோயின் நீங்க ஆடிஷன் வச்சு எடுத்துக்கோங்க அப்படிங்கிறப்போ கிம் இருந்துட்டு இல்ல ஹேனா அந்த படத்துல நடிக்கட்டும். இப்ப வந்து ஹேனா அவங்க அம்மாவை விட்டு வந்து அவளா ஒரு முடிவு எடுக்கிற, ஒரு டிசிஷன் எடுக்கிறா இல்லையா, அது வந்து கொலாப்ஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த படத்துல இருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேனாவோட அம்மா கார்ல ஏற சொன்னதும் ஏறி போயிடுவாரு. ஹேனாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் நான் தானேன்னு சொல்லிட்டு ஆறப்போ நம்ம ஜெயா தான் வந்து ஆறுதல் படுத்துவாங்க. அதுக்கப்புறமாக இன்னொரு லேடியும் ஜேடனும் வருவாங்க. ப்ரொடக்ஷன் கம்பெனி சைட்ல இருந்து இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சப்போஸ் ஜேடன் வந்து அடிக்கடி அந்த டேட்டிங் ப்ரோக்ராம் இருக்கு இல்லைங்களா, இந்த டிவி ஷோக்காக போகணும் இல்லையா, ஸோ அதுக்காக இப்போ வேற ஹீரோவை வச்சு ஆடிஷன் வச்சு எடுத்தாகணும்.
அதுக்கு டாப் லெவல் இருக்கிற ஹீரோஸோட அந்த போட்டோஸ் எல்லாம் வந்து காட்டுறாங்க. அதுல மோ அப்படிங்கிற ஒரு ஹீரோ வந்து நம்மளோட கதைக்கு ரொம்ப ஆப்டா இருப்பாங்க. இப்ப டாப் லெவல் ஹீரோவாவும் இருக்காரு. இவரை காசு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசுறப்போ என்னமோ தெரியல, இந்த மோவோட போட்டோ பார்த்ததும் நம்ம ஜெயா ரொம்ப டிஸ்டர்ப் ஆறா, கண்ணை மூடுறா, யோசிக்கிறா, சோ இவனா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவளுக்கு. எப்படி தட்டி கழிக்கணும்னு பாக்குறா. இவர் ஆல்ரெடி பிஸியான ஹீரோ தானே, நிறைய மூவி டிராமாஸ்ல நடிச்சிட்டு இருப்பாரு இல்லையா, எப்படி நம்ம கதைக்கு அவர் வந்து நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விடுறதுக்கே பாக்குறா. அதை கொஞ்சம் சென்ஸ் பண்றாரு சூபின். ஆமா, இந்த ஹீரோ மோவ உனக்கு தெரியுமா ஜெயா, ஒரு மாதிரி ஆகுறியே அப்படிங்கிறப்போ, இல்ல இல்ல எனக்கு எப்படி தெரியும், எப்படி தெரியாம இருக்கும், இவர்தான் ஃபேமஸான ஹீரோவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசுறா. அப்போதைக்கு சூபின் இதை பெருசா எடுத்துக்கிறது இல்ல. சரி என்ன எதுன்னு பாக்கலாம் அப்படிங்கிறதுக்குள்ள இந்த பக்கம் கிம் வந்துட்டு ஹேனோட அம்மா பார்க்க வராங்க. இதை பாருங்க, நான் வந்து அந்த படத்தில் நடிக்கல, விலகிக்கிறேன், ஹேனாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஹேன் அந்த படத்தில் நடிக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு. ஏன்பா இது உன் லைஃப், இந்த படத்துல இருந்து நீ விலகுனேன்னு வச்சுக்கோ, இதுக்கப்புறமாக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நீ காலை வைக்க முடியாது, பரவாயில்ல அப்படிங்கிறது கிம் பரவாயில்லைங்கிறாங்க. ஆனா அங்க வந்த ஹேனா, எனக்காக யாரும் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது, அம்மா உனக்கு என்ன வேணும், நான் எந்த ஒரு ஏஜென்சி இல்லாம ப்ரொடக்ஷன் கம்பெனி இல்லாம நீ அப்படிங்கிற அடையாளத்தை எடுத்துக்காம நான் பாட்டுக்கு தனியா அக்ரிமெண்ட் சைன் பண்ண போயிட்டேன், தனியா கதை கேட்க ஆரம்பிச்சிட்டேன், கான்ட்ராக்ட் சைன் பண்ண போயிட்டேன், உன்னை வந்து ஏஜென்சியாவும் நான் எடுத்துக்கல தானே. ஏன்னா இது வரைக்கும் ஹேனாவோட எந்த படம் நடிச்சாலும் ஏஜென்சி அப்படின்னா இவங்க அம்மாவை தான் சொல்லுவாங்க, இவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனியும் வச்சிருக்காங்க, ஹேனாவோட ஏஜென்சியாவும் செயல்படுவாங்க. ஸோ இது எல்லாமே விட்டு ஹேனா வந்துட்டா இல்லையா, அந்த கோவம் தானம்மா உனக்கு, எகேன் நான் அதுக்குள்ளேயே வரமா, உன் ப்ரொடக்ஷன்லயே நான் நடிக்கிறேன், உன் ஏஜென்சிலேயே நான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சீல் வச்சு கொடுத்துருவா. ஆனா ஹேனாவோட முதல்ல ஃபீல் பண்ணவே இல்லை. ஆக்சுவலா இந்த பத்திரத்தை நம்புறேன், இதுல வச்சிருக்க சீலை நம்புறேன், உங்க எமோஷன்ஸை விட, அதனால தேவையில்லாத இந்த எமோஷன்ஸை விட்டுட்டு போய் வேலை வெட்டிய பாருங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், ஹேனா தன் கூட வந்துட்டா இல்லையா, தன் பொண்ணு தன்னை மீறி போனவ எகேன் தன் பக்கமே வந்துட்டா அப்படிங்கிறதுனால இவங்க நீங்க 2 பேரும் சேர்ந்து படத்தை நடிக்கிறதுக்கு நான் அலோ பண்றேன்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் எனக்காக பண்ண தேவையில்லை அப்படின்னு கேட்கறதுக்கு, இந்த பாரு என் அம்மா கிட்ட என் கூட பழக மாட்டேன்னு சொல்லி தானே அக்ரிமெண்ட் போட்டேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணு, நான் என்ன பண்ண உனக்கு என்ன, உன் வேலையை பாரு, நான் இது ஒன்றும் உனக்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் ஒருத்தரோட நலனுக்காக இன்னொருத்தவங்க தான் வந்து இதை பண்றாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியுது. அதுக்கப்புறமாக ஹீரோ ஹீரோயின் செலக்ஷன் எல்லாம் வேண்டாம், ஹேனாவும் போறது இல்ல, கிம்மும் போறது இல்ல, அந்த டீலிங் எல்லாம் வந்து சுமூகமாயிடுச்சு. ஹேனா எகெயின் வந்து அவங்க அம்மாவோட ஏஜென்சிக்குள்ளேயே போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. பட் இது வந்து நம்மளோட சுபினுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஆடிஷன் கொடுக்க வந்தப்பவே என் அம்மாவை தாண்டின ஒரு முடிவு எடுத்திருக்கேன், இதுக்கப்புறம் நீங்க என் அம்மாவோட ஏஜென்சில நான் இருக்க போறது கிடையாது, நான் புதுசா பிறந்த மாதிரி, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த பொண்ணு பேசினா இல்ல, எகேன் அவ இப்படி போயிட்டாலே, இந்த கதைக்காக நம்மளுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்கா, ஈவன் கிம்முக்காக தான் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசிப்பாங்க. அதுக்கப்புறம் நைட் டைம்ங்க, வீட்டுக்குள்ள யாரும் இல்ல, சுபினோட வீட்டுல தான். அப்போ யாரோ வந்து டோரை நாக் பண்றாங்க, ஓபன் பண்ணல அப்படின்னதும் லாக் எல்லாம் உடச்சிட்டு உள்ள வராங்க. வர்றது சுபினோட அப்பா. வந்த மனுஷன் கையில ஏதோ ஒரு ராடு மாதிரி வச்சிருக்காரு, எல்லாத்தையும் போட்டு அடிச்சு உடைக்கிறாரு. அப்போ ஹேனாவோட அம்மா வந்துட்டு இதை வீடியோ எடுத்து வச்சுப்பா, நல்ல வேலை நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன், இல்லைன்னா நான் தான் எல்லாத்தையும் உடைச்சேன்னு சொல்லி எம்எல்ஏ பழி போட்டிருப்பாங்க. நல்ல வேலை என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு, இந்த பாரி உடனே இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போல அப்படின்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ற சமயத்துல இதுக்கெல்லாம் அந்த மனுஷன் பயப்படுவாரா, அவர் அசால்ட்டா உட்காந்துட்டு, நான் யாரும் இல்லாத வீட்டை உடைச்சு உள்ள வந்தேன் அப்படின்னா அப்ப நீ என்ன பண்ற, நீயும் யாருன்னு தெரிஞ்சுதானே வந்திருக்க, ஏய் நான் ஒன்னும் யாரும் இல்லை அப்படிங்கிறதுக்காக வரல, இந்த ஸ்டோரியை பத்தியும் சில விஷயங்கள் பேசணும் அப்படிங்கிறதுக்காக வந்தேன், சூபின் எடுக்கிற இந்த படத்துக்கு நான் தான் ஃபினான்ஸ் பண்றேன் அப்படிங்கிற சமயத்துல, ஓ அது நீதானா, நீதான் அந்த வேலை இல்லாத வேலையை பண்றவளா அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா அப்படி பண்ணதுனால எனக்கு அறிவில்லாதனாலதான் ஒரு காலத்துல உன்னை டேட் பண்ண அப்படிங்கிறாங்க. என்னடா ஷாக்கிங்கான விஷயமா இருக்கான்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் ஷாக்கிங் இல்லைங்க, இதுக்கு மேல ஷாக்கிங் நடக்க போகுது. இந்த அம்மா ரகசியமா இந்த ஆளு டேட்டிங் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா அதுக்கு முன்னாடியே இந்த சூபினோட அப்பங்காரனுக்கு கல்யாணம் ஆயிருந்திருக்கும் இப்ப இருக்கிற ஒய்ஃபோட. இந்த ஹேனாவோட அம்மா ரகசியமா டேட்டிங்கும் பண்ணிருப்பா, அதுல அவ பிரெக்னென்ட்டும் ஆயிருப்பா. பிரெக்னென்ட் ஆனது இந்த ஹேனாவோட அம்மா என்ன சொல்லிருப்பா அப்படின்னா, நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன், நீ ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லியிருப்பா. இதெல்லாம் எப்ப நடந்திருக்கும்னா, ஹேனாவோட அம்மா அப்ப ஹீரோயினா வந்து இருந்தாங்க இல்லைங்களா, அந்த காலகட்டத்தில் அப்ப நடந்துருச்சு. நான் என் ஒய்ஃப் எல்லாம் டைவர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல போக இவ என்ன பண்ணிருக்கானா, குழந்தைய பெத்து எடுத்திருந்திருக்கா. அந்த குழந்தைக்கு என்னாச்சு அப்படிங்கிறது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தெரியும். அதுதான் அதை விட மிகப்பெரிய ஷாக்கு. அதுக்கப்புறமாக தான் ஹேனாவோட அப்பாவை கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க, ஹேனாவையும் பெத்து எடுத்திருந்திருப்பாங்க. ஹேனாவோட அப்பாவோட பிசினஸ் கொஞ்சம் மோசமா போனதும் அவரையும் டைவர்ஸ் பண்ணிருப்பாங்க. அப்படியே இவர்கிட்ட வருவாரு. இவர் கையில வச்சிருக்கிறது ராட் இல்லைங்க, இந்த கால்ஃப் ஸ்டிக்னு நினைக்கிறேன். கால்ஃப் ஸ்டிக் எடுத்துட்டு வந்து அப்படி ஹேனாவோட அம்மா காலை அழுத்துவாங்க. இதுதான் என் லவ், இத்தனை வருஷத்துக்கு அப்புறமாகவும் எல்லாமே இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாரு அப்படிங்கிறப்ப அழுத்துறப்ப வலிக்குது. உங்களுக்கு வந்த கோவத்துல இதுதான் என் லவ், நான் உனக்கு திருப்பி கொடுக்க போறேன் அப்படின்ட்டு மூஞ்சிலே துப்பிடுவாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் உள்ள நடக்கிறப்போ ஹேனாவோட அம்மாவுக்கு ஒரு மேனேஜர் இருப்பார் இல்லைங்களா, அவர் வெளியே இருந்தது கொஞ்சம் கேட்டுக்கிறாரு. மொத்தமா கேட்டாரா இல்ல இடையில கேட்டாராங்கிறது தெரியல, லைட்டா கேட்டுக்கிறாரு. சூபினும் நம்ம ஜெயாவும் வெளியே போயிருப்பாங்க, ஒரு வாக் மாதிரி போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு. அவங்க வர்றாங்க அப்படின்னதும் ஒட்டி கட்டிட்டு இருந்த மேனேஜரும் போயிடுவாங்க. ஐயோ வீட்டு கதவு திறந்துருக்குன்னு 2 பேரும் பதறி அடிச்சுட்டு உள்ள வருவாங்க. உள்ள வந்ததும் அங்க இருக்கிற நிலவரத்தை பார்த்ததும் திரும்பி ஜெயா கிட்ட, ஜெயா நீ வீட்டுக்கு போ அப்படிம்பாங்க. ஜெயாக்கு புரியுது, சரி சுபின் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள
சூபின் அவங்க அப்பா பலார்னு அடிச்சிருவாரு. எல்லாருக்கும் ஷாக் தான். ஹானாவோட அம்மாவே கத்துவாங்க, என்னையா பண்ற அப்படின்ட்டு. அடிச்ச கையோட எங்கடா என் ஒய்ஃப், அவ எங்கேன்னு கேட்கறதுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது, என் அம்மா பத்திரமான இடத்துல இருக்காங்க, உங்ககிட்ட அனுப்ப முடியாது அப்படிம்பாங்க. இந்த மனுஷனுக்கு வந்த கோபத்துல எகேன் கால்ஃப் ஸ்டிக் எடுத்து அடிக்கலான்னு வரப்ப ஹானாவோட அம்மா பிடிச்சுக்கிறாங்க. இப்படி பண்ண விட மாட்டா, பண்ணாத, ஏன் இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிற அப்படிங்கிறப்போ, என்ன அம்மாவும் பையனும் ஒண்ணு கூட்டிட்டீங்களா அப்படிம்பாங்க. அப்படி ஒன்னும் சொல்லாத, நான் ஒண்ணு சூபினுக்கு அம்மா கிடையாதுங்கிறாங்க. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சூபின் கிட்ட வந்து அவ ஒண்ணு பெத்தாலே தவிர்த்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல இருந்தது இல்ல, அவ கூட சேர்த்துட்டு நான் அவமானப்படுத்துறியா அப்படிங்கிறாங்க. இங்க எனக்கு யாரும் அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல, என் அம்மா எங்க இருக்காங்களோ அங்க இருக்காங்க, நீங்க போங்க அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க வேற மாதிரி போயிடும் அப்படிங்கிறப்போ, இப்ப போறேன் ஆனா நான் கண்டிப்பா வருவேன், யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா போறப்போ ஜெயாவை பார்த்துட்டு, உனக்கு கால் உடஞ்சு போனதோட விட்டுருக்கணும், சரி பண்ணி இருக்க கூடாதுன்னு பாருங்க. நம்ம சூபின்கே கோவம் வந்துடும். அப்பான்னு கத்துவான். ஜெயாக்கு ஒரு மாதிரி ஆயிடும். நீங்க வேணா என் காலை சரி பண்ணிருக்கலாம், ஆனா என் வாழ்க்கை அதனால சரியாகல, அதனால எனக்கு ஏதோ மிகப்பெரிய நல்லது பண்ணி லைஃப் கொடுத்த மாதிரி நீங்க பேசாதீங்க, நீங்க பண்ணது உங்க கடமை, டாக்டரான கடமை, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுவான். ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமாக ஹாஸ்பிட்டல்லயே போயிட்டு நம்ம ஜெயாவோட அம்மா வந்துட்டு சூபின் அப்பாவை சட்டை பிடிச்சி கேட்டிருப்பாங்க இல்லையா, சோ அதனாலதான் வந்து ஆபரேஷன் பண்ணி சரி பண்ணி கொடுத்துருப்பாரு போல இருக்கு நம்ம ஜெயாவோட காலை. இப்ப குத்தி காட்டி பேச அதுக்கேற்ற மாதிரி பதிலடியும் கொடுத்துட்டாங்க. ஒரு வெளியே போயிடுவாரு. அப்ப ஹானாவோட அம்மா இருந்துட்டு, இதை பாரு சூபின், எதுவுமே ஹானாக்கு தெரியக்கூடாது, நம்ம ஃபேமிலி, நீயும் அவ்வளோ ஒரு வகையில சிப்ளிங்ஸ், ஹாஃப் சிப்ளிங்ஸ் அப்படிங்கிறதுல தெரியக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதை நான் சொல்லவும் விரும்பல. ஆடிஷனுக்காக ஹானா வந்தப்ப எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுது, என்ன மாதிரியும் அவளும் வளர்ந்துருக்கா, சுதந்திரமே இல்லாம வளர்ந்துருக்கா அப்படிங்கிறது பாத்திரம் எனக்கு புரிஞ்சுது, நீங்களும் போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹானாவோட அம்மாவும் போயிடுவாங்க. ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு இவர் பாட்டுக்கு ரூம்குள்ள போய் கதவை சாத்திப்பாரு. எதுவுமே கேட்கறதுக்கு ஜெயாவும் விரும்பல. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கட்டும் ஜெயா விட்டுருவா, அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருப்பா. ஆனா மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கு, கதை வேற சாத்திட்டு ரொம்ப நேரம் உள்ள இருக்கானே, அதனால கொஞ்சம் பயமா இருக்கு. டக்குன்னு கதை ஓபன் பண்ணி போயிட்டு சூபினை கட்டி பிடிச்சிட்டு இவங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க. சூபினுக்கும் அழுகழுகியா வரும். என்ன சொல்லுன்னு கூட ஜெயா கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா அழுன்னு அழுததுக்கு அப்புறமாக கொஞ்சம் காம் ஆயிட்டு எல்லாத்தையுமே சூபின் சொல்லுவாங்க. சூபின் சின்ன பையனா இருந்தப்போ தன்னோட அண்ணா வீட்டுக்கு சூபினோட அம்மா கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஜெயா, ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு மாதிரி தான். சில குடும்பங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும், அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க அதுக்கான காரணமா இருப்பாங்க. சில குடும்பம் சந்தோஷமா இருக்காது, அதுக்கும் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க காரணமா இருப்பாங்க. எங்க குடும்பம் சந்தோஷமா இல்லாததுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூபின் சொல்லுவாங்க. அப்படி சின்ன பையனா இருந்தவங்கள அவங்க அம்மா வந்து உங்க அண்ணா வீட்டு கூப்பிட்டு வருவாங்க. கண்ணா அதுதான் அங்கிள், இதுதான் ஆண்டி அப்படின்னு நல்லா சொல்லி அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறமாக இவங்க உள்ள ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல டிவில வந்து ஒரு ஆட் ஓடும். என்ன வந்ததுல இருந்து குட்டி பையனான சூபின் கிட்ட அவங்க அங்கிள் சரியா பேசியிருக்க மாட்டாங்க. அப்ப டிவில ஒரு ஆட் ஓடும். அப்படி ஓடுற சமயத்துல அங்கிள் அவர் ஒய்ஃபை கூப்பிட்டு, ஏய் அந்த ஹானாவோட அம்மா அந்த பொம்பளை இருக்கா இல்லையா, இந்த பையன் சூபின் பெருசாக அப்படியே அவங்க அம்மா மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குசு குசுந்தா பேசிப்பாங்க. ஆனா குட்டி பையனான சுபினுக்கு நல்லா காதுல விழுந்துருச்சு. அப்போ இப்ப நம்ம கூட அம்மாவா இருக்கிறவங்களுக்கு நாம பிறக்கல அப்படிங்கறதும் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இது என்ன ஏதுன்னு அப்பா கிட்ட கேட்கவும் செஞ்சிருப்பான். அது இவர் தெரிஞ்சவரு தன்னோட மனைவியை முட்டி போட வச்சு அடிச்சு துன்புறுத்தி ஏதோ அடிவு மாதிரி நடத்திருப்பாரு. எதுக்கு அந்த பையனுக்கு இதெல்லாம் தெரிய வருது? அவனை பெத்த தாய் நீ இல்ல, ஹானாவோட அம்மா தான் அப்படிங்கிறது அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? எதுக்கு உன்னோட அண்ணன் வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போற, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றப்போ, இல்லைங்க மன்னிச்சிருங்க நான் அதை தெரியாம பண்ணிட்டு, இதுக்கப்புறமாக சூபினை வந்து ரிலேட்டிவ்ஸ் வீட்டு யாருக்குமே நான் வந்து கூப்பிட்டு போக மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப அப்படியே கதவை லைட்டா ஓப்பன் பண்ணி சூபின் குட்டி பையன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான். அதை பார்த்ததும் கண்ணா ஒண்ணும் இல்லடா இப்பதான் எழுந்தியா, அம்மா கொஞ்சம் வேலையா இருந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தவங்க கண்ணீரை தொடச்சு சிரிச்சிருப்பாங்க. இப்ப சூபின் வாய்ஸ் ஓவர்ல சொல்வாரு, சின்ன வயசுல அழுதுட்டு இருந்த அம்மா டக்குன்னு என்ன பார்த்ததும் சிரிப்பாங்க. அதுக்கு காரணம் என்னை பார்த்த சந்தோஷத்துல இல்ல, எனக்கு சில விஷயங்கள் தெரியக்கூடாதுன்னு அந்த சிரிப்புக்குள்ள அவங்க மறைக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு பெருசாக தான் புரிஞ்சுது. அப்புறம் குட்டி பையன் அந்த சுபின் ஒரு நாள் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னாங்க, இவங்க ஸ்கூலுக்கு பொண்ணை விடுறதுக்காக ஹானாவை கூப்பிட்டு ஹானாவோட அம்மா கார் எடுத்து வீட்டு விட்டு வெளியே வருவாங்க. இவர் ரோட்ல கரெக்டா நிக்கிறான். இது யார் என்னங்கிறது ஹானாவோட அம்மாக்கு தெரியல. தம்பி யார் பண்ணி எங்கேயாவது வழி தப்பி வந்துட்டியா என்ன எதுன்னு கேட்கறதுக்கு என் பேர் சூபின் அப்படின்னதும் திக்குன்னு ஆயிடும் உங்களுக்கு. அப்ப ஹானா குட்டி பொண்ணு அவளும் வெளியே வந்து யாருமா என்னதுன்னு கேட்கறதுக்கு நீ கார்ல போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு தனியா அந்த பையனை கூப்பிட்டு வந்து, என்னாச்சு அந்த பொம்பளையும் உங்க அப்பனும் உன்னை வச்சு வளர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா, என்கிட்ட தள்ளி விட்டுட்டாங்களா, நீ ஃபர்ஸ்ட் அங்க போ அப்படிங்கிறதுக்கு இல்ல அவங்களாம் அப்படி சொல்லல. ஆனா என் அம்மா பாவம் என்னால டெய்லி அப்பாட்ட அடி வாங்குறாங்க அழறாங்க, அதை என்னால பார்க்க முடியல, ப்ளீஸ் நீங்களே என்ன வளர்த்துக்கோங்களேன், ரொம்ப நல்ல பையன், ஸ்கூல்ல கூட நல்லா படிப்பேன், சமத்தான பையன், நீங்க என்ன நார்மலா வளர்த்தாலே போதும், நான் நல்ல பையனா வளருவேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்கு இவங்க வந்து அனுப்பவே பார்ப்பாங்க. அந்த பையன் கட்டி பிடிச்சிட்டு அழுவானா, ஒரு செகண்ட் தாய் பாசம் வந்துட்டு போகும். ஆனா ஒரு செகண்ட் தான், அடுத்து அந்த பையனை கொண்டு போய் விடுறதுல குறியா இருப்பாங்க. ஹானாவை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு அதே கார்ல சூபினை கூப்பிட்டு இவங்க வீட்டுக்கு மேலே வந்து நிற்பாங்க. வெளியே வர சொல்லியிருப்பாங்க சூபினோட அப்பாவை. வந்தது சூபினை அடிக்க வர, நிறுத்து இப்பதான் புரியுது அவன் ஏன் எங்கிட்ட ஓடி வந்தான்னு சொல்லிட்டு. இப்படி அடிச்சு கொடுமைப்படுத்த வளர்த்துனா என்ன பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமாக என்னால வச்சுக்க முடியாது. ஏன் வச்சுக்க முடியாது? அதுதான் நீதான் அம்மான்னு தெரிஞ்சு நீதான் வேணும் வந்தான்ல, நீயே வச்சு வளர்த்துக்கோ. எப்படி பண்ண முடியும்? எனக்கு இப்போ வந்து ஒரு குடும்ப வாழ்க்கை ஆயிடுச்சு,
நான் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஹேன் ஒரு பொண்ணு பெற்றிருக்கேன், எப்படி நான் திடீர்னு கொண்டு போய் வச்சு என் பையன் தான் எனக்கும் இன்னாருக்கும் தான் பிறந்தவன் சொல்லிட்டு எப்படி வளர்க்க முடியும்? அதனால இதுக்கப்புறம் பார்த்து பொறுமையா நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்ற சமயத்துல சூபின் டக்குன்னு அம்மான்னு சொல்லுவான். இந்த ஹேனாவோட அம்மா திரும்பி நான் உனக்கு அம்மா இல்லைன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சூபின் அம்மான்னு கூப்பிட்டது இந்த ஹேனாவோட அம்மாவை கிடையாது. அங்க வந்து நிக்கிற அவனோட வளர்ப்பு தாயை அவங்க வெளியே வந்து எட்டி பார்த்துருப்பாங்க. அம்மானு ஓடி வருவான். ஏன் கண்ணா, ஏன்டா என்கிட்ட சொல்லிக்காம ஓடி போன, நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா அப்படிங்கிறப்போ, இல்லம்மா என்னால தானம்மா நீ அப்பாட்ட அடியும் அதையும் வாங்குற, அதனாலதான் நீ கஷ்டப்படக்கூடாதாம்மா நான் பார்த்தேன் அப்படிங்கிறப்போ, எனக்கு அதெல்லாம் கஷ்டம் இல்லை, நீ என் பக்கத்துல இல்லாதது எனக்கு கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிப்பாங்க. பெத்தா மட்டும் அம்மா ஆயிட முடியாது அப்படிங்கிறது இந்த ஒரு சீன்ல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அன்னையில இருந்து இந்த ஆள் மாட்டை போட்டு அடிக்கிற மாதிரி அந்த அம்மாவை போட்டு அடிச்சிருப்பான். தன் பையனுக்கு இது எதுவும் தெரியக்கூடாதுன்னு ரொம்ப பார்த்துப்பாங்க. ஆனா முடியாத பட்சத்துல அந்த லைப்ரரி ரூமுக்குள்ள விட்டு கதவை பூட்டிடுவாங்க. சின்ன வயசுல இருந்து தன் அம்மா படுற கஷ்டத்தை பார்த்து பார்த்து கேட்டு கேட்டே வளர்ந்துருப்பான். அது என்ன ஏதுன்னு கேட்க போனா சூபினி போட்டு அடிச்சிருப்பாங்க. இப்படிதான் என்னோட சைல்ட்ஹுட் போச்சு. ஆனா அப்படி இருந்த நான் ஒரு மாதத்துல சந்திச்சது உங்க ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தப்பதான். ஹை ஸ்கூல் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான், அங்க உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற உன்னோட கனவு என்னோட கனவா மாறிச்சு. அதுக்கப்புறம் தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சூபின் முடிக்க, விடு சூபி, எல்லாம் சரியா போயிடும், எல்லாத்தையும் கடந்து வந்தாச்சு, எல்லாத்தையும் கடந்து வர அளவுக்கு காலம் நம்மளுக்கு பக்குவத்தையும் கொடுத்துருக்கு, இதுக்கப்புறம் நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்ல, எகேன் தன் பக்கத்துல தனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா இருக்கா அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி 2 பேரும் கிஸ் பண்ணுவாங்க. அன்னைக்கு நைட் அவங்க ஒன்னாவும் இருப்பாங்க. அடுத்த நாள் ஜெயாவை ஹக் பண்ணிட்டு தூங்குறப்போ ஜெயா தள்ளி விடுவா. அதுக்கப்புறம் எகேன் வந்து ஹக் பண்ணிப்பாரோ, ஐயோ சாரி ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி யாரோ பக்கத்துல படுத்து தூங்கி அப்படிங்கிறப்போ, என்னது ரொம்ப நாள் ஆச்சா, இத்தனை நாளைக்கு முன்னாடி இப்படி யாராவது பக்கத்துல படுத்து தூங்கினா என்ன எதுன்னு கேட்கறதுக்கு ஜெயா ஆன்சர் பண்ண மாட்டாங்க. குளிச்சுட்டு வர்றப்போ கேரட் எல்லாம் பன்னி மாதிரி இவர் கட் பண்ணி வச்சிருப்பாரு. அப்ப கூட கேட்பாரு, ஜெயா ஒரு டைம் நீ வார் ஜோன்ல வந்து ரிப்போர்ட்டரா ஒர்க் பண்ண போனப்போ அங்க யாரையோ காதலிச்சேன் டேட் பண்ணேன்னு சொன்னியே அவங்களையா அப்படின்னு கேட்க, இல்ல ஆனா அந்த பர்சன் உன்ன மாதிரி அழகா கேரட் எல்லாம் பண்ணி மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு வெறுப்பேத்திட்டே இருப்பான். ஈஸியா ஜெயா கடந்து போயிடுறா. சூபினால முடியும். கார்ல வர்றப்ப கூட அதை பத்தி கேட்டுட்டே இருக்காங்க. அந்த பர்சன் யாரு, என்ன ஹேண்ட்ஸமா இருப்பாங்களா அப்படி இப்படின்னு கேட்க, கடைசியில ஜெயாவே சொல்லுவா, இந்த மாதிரி நான் காலேஜ் படிச்சப்போ டேட் பண்ண அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. அந்த பர்சன் ரொம்ப நல்லவங்களா ஹேண்ட்ஸமா இருப்பாங்களா அப்படிங்கிறப்ப, ஆமா ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பான். அவனோட ஆம்பிஷன் வந்து ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிறது. ஓ அப்ப ரொம்ப ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா தான் இருப்பான் என்ன விட அப்படிங்கிறப்ப வேணுக்குன்னே ஜெயா ஆமான்னு வேற சொல்லி வைப்பாங்க. சரி சூபின் என்னை பத்தியே கேட்கறீ, நீ யாரையும் டேட் பண்ணலையா லவ் பண்ணலையா அப்படிங்கிறப்போ, பண்ணனே, அப்படியா அந்த பொண்ணு என்னை விட அழகா இருப்பாளா அப்படிங்கிறப்போ, கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு மாத்தி மாத்தி கலாச்சுக்கிறாங்க. சரி ஜெயா நீ டேட் பண்ண ஓகே, இப்போ அது வந்து உன்னோட எக்ஸ் தானே, இன்னும் கான்டாக்ட்ல இல்லை அப்படிங்கிறதுக்கு, நாங்க கான்டாக்ட்ல இல்லை பட் நாங்க ஒன்னா படிச்சோம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு காமனான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அப்ப அவங்களுக்கும் அது காமனான ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறான். அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் வந்துடுவாங்க. அந்த சமயத்துல அங்க ஒர்க் பண்றவர் என்ன ஓட்டிட்டு இருப்பாரு, நோ டேட்டிங் ஒன்லி ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு, நோ ஸ்மோக்கிங் அப்படிங்கிறது பக்கத்துல ஒட்டி இருக்கு. அது ஓகே, இது என்ன நோ டேட்டிங் அப்படின்னு ஒட்டியிருக்கீங்க? ஆமா ஆல்ரெடி 3 கப்பலை கண்டுபிடிச்சிட்டோம், ரொமான்ஸ் பண்ணிட்டு தெரியுதுங்க, வேலை ஒழுங்கா நடக்க வேண்டாம் அப்படிங்கிறப்போ சூபின் மனசுக்குள்ளேயும் 3 இல்ல 4 ஆச்சு அப்படிங்கிறாங்க. அப்பதான் ஜெயா அந்த பர்சன் கிட்ட கேட்பாங்க, ஏன் டேட் பண்ண என்ன தப்பு, அது வந்து அப்படியே நம்ம செட்டு லைவா வச்சுக்கோம் இல்லையா அப்படிங்கிறப்போ, அப்படியெல்லாம் கிடையாது, இந்த மாதிரி வர்ற காதல் இந்த ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது இந்த ஹோல் படமே முடிஞ்சு பேக்கப் பண்றப்போ அந்த காதலும் பிரேக்கப் ஆயிடும். அப்படி இருக்கிறப்போ இதுக்கு பேர் காதலே கிடையாதே, அது வந்து நம்மளோட ஒர்க்கை தானே டிஸ்டர்ப் பண்ணுது, அதனாலதான் ஓட்டிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஒரு செகண்ட், அப்போ ஒருவேளை இந்த படத்தை டைரக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நானே உன்ன கூட பிரேக்கப் பண்ணி போமோ ஜெயா யோசிப்பா சொல்லிட்டு போயிடுவாரு. ஜெயா இருந்துட்டு நாமளும் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போன சுபின் மறுபடியும் திரும்பி வந்து நோ டேட்டிங் அப்படிங்கிற அந்த பேப்பரை கிழிச்சிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் செட் எல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அடுத்த சீன் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல இவங்க வந்து அடுத்த சீன் எப்படி இருக்கும், நீ எப்படி உன்னோட எக்ஸ்பிரஷன் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிம்முக்கு வந்து ஜெயா சொல்லிட்டே இருப்பாங்க, நீ வந்துட்டு இந்த கேரக்டரை பார்ப்ப, அந்த கேரக்டர் நடிக்கிறது யாரு, ஹீரோயின் இந்த ஹேனா தான், அந்த ஹேனா பொண்ணு வரப்போ நீ அப்படியே ஃபர்ஸ்ட் பார்த்த பார்வையிலே வாங்கிடணும் அப்படிங்கிறப்போ, மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு காஸ்டியூம் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஹேனா அப்படியே நடந்து போவாங்களா, அதுபடி பேனு பார்ப்பாரு. அதை பார்த்துட்டு இந்த ஜெயா இப்படிதான் இருக்கணும், ஆனா பேனு பார்க்காத நல்லா இல்லை, ஃபர்ஸ்ட் சைட்லயே இம்ப்ரெஸ் ஆனதுக்கு இந்த லுக் ஓகே, நான் இது கேமரா ஆன் பண்றப்போ நடிக்கும் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறமாக்க அங்க ஹேனா உட்காந்துட்டு இருப்பாங்க. அங்க இவங்க வர்ற சமயத்துல ஜெயா கிட்ட சொல்லுவாங்க, ஜெயா நான் ஒரு விஷயம் பண்ணிருக்கேன், இந்த கதையில எப்படி ஹீரோவை காப்பாத்துறதுக்காக ஹீரோயின் தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பாளோ அதே தான் நான் இப்பவும் பண்ணியிருக்கேன். கிம்முக்காக எகேன் என் அம்மாவோட ஏஜென்சிலேயே நான் போய் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த கதையோ இந்த படமோ கிம்மோ என்னால பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொல்ல ஜெயா இருந்துட்டு, விடு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும், ஈஸியா எடுத்துக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் கிம்ம தனியா கூப்பிட்டு வருவார் சூபின். எதுக்கு அப்படின்னா, ஆமா ஜெயாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் நேம் சொல்லு அப்படிங்கிறப்போ, எத்தனாவது அப்படின்னு சொல்லிட்டு கிம் கேட்பான். எத்தனாவதா, டேய் ஒண்ணுக்கு மேல எவ்வளோடா இருக்கு அப்படின்னு கேட்கறப்ப அவன் விரல் விட்டு என்னவோ 5 6 போதும் எனக்கு கடுப்பாகுது. ஜெயா டிகிரி படிச்சுட்டு இருந்தப்போ காலேஜில் ஒரு பையனை டேட் பண்ணாலாமே,
அந்த பையனுக்கு கூட ஆக்டிங், அதாவது ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆம்பிஷனா இருந்ததாமே. அந்த பையன் பேர் என்ன, யார் என்னன்னு சொல்லி கேட்கறதுக்கு கேன் விரல் விட்டு என்ன ஆரம்பிச்சிருவான், கிம் ஒன்னும் வேண்டாண்டா நானே பாத்துக்கிறேன்ட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஷார்ட் எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. 2 பேருக்கும் சொல்லுவாங்க. இப்போ ஷார்ட்டுக்கு அந்த இடத்துக்கு வர்றப்போ நம்ம கிம்ம பார்த்து ஹேனா அழகுல வாங்கி நிக்கிறாங்க. ஆளுக்கு மாறி மாறி அழகுல வாங்கி நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஷூட்டும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி இவங்க அந்த ட்ரிங்க்ஸை ஊத்துறப்போ பேர் என்னன்னு கேட்கணும். கையை பிடிச்சி வந்து கிம் வந்து பக்கத்துல இருக்கணும் ஹேனாவை. அதுதான் வந்துட்டு இன்னைக்கான ஷூட். அதை சொல்லியும் இருப்பாங்க. இவர் பக்கத்துல ஹேனாவை பார்த்ததும் கொஞ்சம் மயங்கிடுறாரு, பயந்துடுறாரு. என்ன அடுத்து சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாதிரி சொதப்பிடுது, சாரிங்கிறாங்க. அப்போ வந்து நம்ம ஜெயா வந்து சுபீனை பார்ப்பாங்க, இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி. ஆனா சுபீனுக்கு இரு பொறுமையா இரு, கிம்மோட ஃபர்ஸ்ட் படம் இல்லையா, ஹீரோவா நடிக்கிறது, அதனால பொறுமையாரு அப்படிங்கிறாங்க. எகெயின் 2வது டேக் போகுது. இந்த வாட்டி செம்மையா பண்ணுவார் கிம். டக்குன்னு கையை பிடிச்சு ரொம்ப ஃபோர்ஸா ஹேனாவை பக்கத்துல இழுத்துருவாங்க. ஹேனாக்கு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னும் சொல்ல போனா லைவாவே அந்த ரொம்ப ஹாட்டா இருக்கும் அந்த சீன். சூபினும் ஜெயாவும் கண்ணாலே பார்த்துப்பாங்க. வா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம நினைச்ச மாதிரியே நடிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 பேருக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சீன் ஓகே ஆயிடுது. இந்த பக்கம் ஜேடன், அதான் அந்த டேட்டிங் ப்ரோக்ராம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு ஸ்விம்மிங் பூல் டேட்டிங்கா, ஸ்விம்மிங் பூல் உட்காந்து டேட் பண்ணலாமாமா. அப்படி பண்ணிட்டு இருக்கிறப்போ இது கொஞ்சம் இந்த பொண்ணுக்கு பிடிக்கல. அந்த கேமரால பார்த்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கா. அதுக்கப்புறம் டைமிங் முடிஞ்சிருது. ஓகே ஸ்விம்மிங் பூல் டேட்டுக்கானது வந்து இன்னைக்கு டைமிங் வந்து முடிஞ்சு போச்சு. காலையில இருந்து ஜேடன் இன்னும் சில பேர்ல வந்து 2 பேரை வந்து டேட் பண்ணிருக்கீங்க. அதுல உங்களுக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அவங்க ரூமுக்கு இன்னைக்கு நீங்க நைட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவர் ரூமுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறப்போ இவருக்கு ஒரு மெசேஜ் வரும். அதை பார்த்து சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரூமுக்குள்ளேயும் போறாரு. அது இவர் இந்த ஷோக்காக 2 பொண்ணுங்க டேட் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த பொண்ணுங்க கிடையாது, ஜெயாவோட ஃப்ரெண்டு. அந்த பொண்ணு தான் மெசேஜ் பண்ணிருப்பா, இந்த ரூமுக்கு வரவும் சொல்லியிருப்பா. என்னன்னு தெரியல இந்த பொண்ணுக்கு. எகெயின் ஜெடனை பாக்குறப்போ, மத்த பொண்ணுங்க கிட்ட ஒரு க்ளோஸா இருக்கிறத பாக்குறப்போ கொஞ்சம் பொறாமையாகுது. ஜெடனை விட்டு கொடுக்க முடியல. இன்னைக்கு அவங்க ஒன்னாவும் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஜெடன் இருந்துட்டு, ஓகே உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் நாம தனியா வெளியே டேட் பண்ணிக்கலாம், நான் இந்த டேட்டிங் ப்ரோக்ராம்ல இருந்து வெளியே வந்துடுறேன் அப்படிங்கிறப்போ, வேண்டாம் ஜெடன் நான் அப்படி சொல்லவே இல்லையே, நீ இந்த டேட்டிங் ப்ரோக்ராம்லயே இரு. நீ அந்த டேட்டிங் ப்ரோக்ராம்குள்ள இருக்கிறப்போ பல பெண்கள் கூட நீ பழகிறப்பதான் எனக்கு ஒன்று அதிகமா பிடிக்குது, அதனால நீ அப்படியே இரு என்னன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு போயிடும். ஜேடனுக்கு என்ன இந்த பொண்ணு ஒரு மாதிரி பெக்யூலியர் கேரக்டரா இருக்கா, பட் இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவான். இந்த பக்கம் ஷூட்டிங் எல்லாம் போற இடத்துல காட்டுறாங்க. அப்போ ஒரு லேடி வந்துட்டு ஏற்கனவே கிம் ஒரு வேலை இந்த மூவில இருந்து விலகிட்டாங்கன்னா வேற யாராவது ஹீரோவா போடணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஹீரோஸ் எல்லாம் பார்த்திருப்பாங்க இல்லைங்களா, அதுல மோன் ஒருத்தரை பார்த்திருப்பாங்க. அவர் வந்து கடைசியில எடுக்கல. ஏன்னா எகைன் கிம்மே வந்து ஹீரோ நடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க, அதனால அவர் எடுக்கல. அதனால கேமியோக்கு கேட்டு பார்த்திருப்பாங்க. அவர் ஓகே சொல்ல மாட்டான் தான் நினைச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த மூவி அப்படிங்கிறது கிம்மோட ஃபர்ஸ்ட் மூவி, ஹீரோவா நடிக்கிறது. கோ டைரக்டரான ஜெயா வந்துட்டா, ஜெயாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் மூவி இல்லையா, அதனால வரமாட்டாங்க தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா அவர் கேமியோ கோத்துக்கிட்டாரு. இது தெரிய வரப்ப எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு. ஆனா ஜெயா தலையில கை வச்சு உட்காந்துக்கிறா. கிம்முக்கு அவ்வளவுதான், ஜெயா நீ மாட்டினடி அப்படிங்கிற மாதிரி தான் பாப்பா. அதுக்கப்புறம் பேக்கப் ஆயிடுது. சரி எல்லாரும் வந்து டீம் டின்னருக்கு வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே வந்திருக்காங்க. நம்ம சூபின், ஜெயா, கிம், ஹேனா இவங்கெல்லாம் தனியா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. அப்ப இது வரைக்கும் பீர் குடிச்சது இல்லைங்களாமா இந்த ஹேனா பொண்ணு, அதனால நான் சோடாவே குடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறப்போ ஒரு பீரை ஓபன் பண்ணி கிளாஸ்ல ஊத்தி கொடுப்பாரு. யாரு, கிம். இதெல்லாம் இவங்க 2 பேரும் குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ ஸ்கிரீனை தாண்டியும் ரொமான்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறப்போ மோ அப்படிங்கிற பர்சன் கேமியோ பண்ணி ஆகணுமான்னு சொல்லிட்டு ஹேனா கேட்கறாங்க. ஏன்னா ஏற்கனவே மோ கூட வந்துட்டு ஒரு டிராமாவோ மூவியோ பண்ணிருக்காங்களாமா. ஹேனா செட் ஆகலையாமா இவங்க 2 பேருக்கும். அதனாலதான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு இந்த சூபின் இருந்துட்டு, எப்ப பார்த்தாலும் எல்லாரும் கூட பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பியா, பொதுவா உங்களுக்கு ஒரு படத்துல நடிக்கிற ஹீரோஸோட ஒரு ரொமான்டிக்கே வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, கெமிஸ்ட்ரியே இல்லை அப்படிங்கிறப்போ ஹேனா இருந்துட்டு, சூபின் ஒரு செகண்ட் நீ அம்மா மாதிரி நீங்க பேசுனீங்க தெரியுமா அப்படின்ட்டுருவாங்க. அதுக்கப்புறம் சுபின் சொல்லிடுவாங்க, இல்ல அவர் வரட்டும், அவர் கேமியோ பண்றது நல்லா தான், ஒரு பெரிய ஹீரோ, அதுவும் இப்போ ரொம்ப ஃபேமஸா நிறைய மூவிஸ் டிராமாஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க ஹீரோ, நம்மளோட மூவில ஒரு கேமியோ ரோல் பண்றது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் அப்படிம்பாங்க. அண்ட் தென் மோவோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு நல்லா வர்ற சமயத்துல இதுதான் மோவோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா சொல்லுவா நம்மளோட ஜெயா. எப்படி உனக்கு தெரியும் மோவோட ரியல் நேம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூபின் கேட்க, அது எங்கேயும் படிச்ச ஞாபகம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவா. அதுக்கப்புறம் கிம் வேணுக்கும்னே ஹேனா கிட்ட பேசுறப்போ வார்த்தைக்கு வார்த்தை மேம்னு போட்டு பேச கடுப்பாயிடுமா. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹேனா கிளம்பிடுவா. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து உட்காந்து, நான் வந்து சரக்கு ஊத்துறேன் நீங்க குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிமுக்கு நிறைய சரக்கு ஊத்தி கொடுத்துருவாங்க. இப்போ இவங்க எல்லாம் வேற லொகேஷன்ல இருக்காங்க. செட் போட்டுருக்கிற அந்த லொகேஷனுக்கு பக்கத்துல தான் ரூம் போட்டு தங்கியிருப்பாங்க. ஏற்கனவே ஹேனா வந்துட்டு கொஞ்சம் ஸ்கின் கேர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் பயங்கரமா குடிச்சிட்டு வராங்க. மேல இருந்து பாக்குறப்போ பயங்கரமா குடிச்சிருக்காரு கிம். நிதானமே இல்லாம தள்ளாடிட்டு வராங்க, நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் எல்லாம் லிஃப்ட் ஏறி கிளம்புறப்போ ரூமுக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் நம்ம சூபின் வந்து ஜெயாக்கு மெசேஜ் அனுப்ப, ஓகே அப்படின்னு அவங்க மெசேஜ் அனுப்ப. அப்ப லிஃப்ட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஆக்சுவலா இப்போ நிறைய பேர் வந்து டேட் பண்ணுவாங்க. நாமளும் ரூமுக்கு போய் தூங்கினதுக்கு அப்புறமாங்க
கீழே எல்லாம் வந்து டேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஜோடி சுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன பண்றோம், நான் கிரவுண்ட் ஃப்ளோர், நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நீங்க செகண்ட் ஃப்ளோர்னு பார்த்துட்டு நம்ம ரவுண்ட்ஸ் இருக்க போறோம், யாரும் இங்க டேட் பண்ணாம எல்லாரையும் தடுத்து நிறுத்த போறோம். அப்படிங்கிறப்போ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, எதுக்கு தடுத்து நிறுத்தணும், லவ் அப்படிங்கிறது ஒரு நேச்சர் ஃபீலிங், அப்படி விட வேண்டியதானே. அப்படிங்கிறதுக்கு நேச்சர் ஃபீலிங் எல்லாம் ஒர்க்குள்ள இருக்கக்கூடாது, ஒர்க்கை விட்டு வெளியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் ரவுண்ட்ஸுக்காக போயிடுவாங்க. அவங்க கிடக்குறாங்க, நாம தான் இந்த ஸ்டோரியோட டேரக்டர், நீ வா என் ரூமுக்கு அப்படின்னு கூப்பிட்டு போக பாக்குறப்போ கிம் வந்து நிதானத்துல ஒரு மாதிரி தலாடிட்டு இருப்பாரு. அவனை ரூம்ல விடணும்ல அப்படிங்கிற சமயத்துல அவன் என்ன குழந்தைய போக மாட்டானா. கிம் எத்தனாவது ஃப்ளோர் அப்படிங்கிறதுக்கு 6th ஃப்ளோர் அப்படிம்பாங்க. லிஃப்ட்ல 6th நம்பர் பட்டனை மட்டும் அமைக்கிட்டு இவங்க 2 பேரும் கிம்மோட ரூமுக்குள்ள வந்துடுவாங்க. இவங்க பாட்டுக்கு ரொமான்ஸ் ஆரம்பிச்சிட 6th ஃப்ளோருக்கும் வந்துட்டாரு. இவர்கிட்ட அவர் ரூமோட கார்டும் இருக்கு. ஆனா எப்படி ஓபன் பண்ணி போறதுன்னு தெரியல. ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லி ஆட்டிக்கிட்டே இருக்கிறப்போ பக்கத்து ரூம் தான் ஹேனோட ரூம். ஹேனை பார்ப்பாங்களா, ஹேனை பார்த்து பயந்துருவாரு, ஐயோ பேயின்ட்டு. ஏன்னா மாஸ்க் மாதிரி என்ன போட்டிருப்பாங்க. கடைசியில் அதை கிளியர் பண்ணிட்டு வெளியே வந்து அந்த கார்டை வாங்கி இந்த ரூம் ஓபன் பண்ணி கொடுப்பாங்க. உள்ள வந்ததும் டக்குனு கிம் வந்து ஹேனா பின்னுக்கு இருந்து ஹக் பண்ணிட்டு, என்ன மன்னிச்சிரு ஹேனா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனா இதை சொல்றதுனாலயே நான் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியது இருக்கும். நான் மட்டும் இல்ல, நீயும் தான். அதனால தான் நான் சொல்றது இல்ல. ஆனா நான் பண்றதெல்லாம் உனக்காக தான். அது உனக்கு புரியுமா என்ன அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல. நீ எவ்வளவு கோவப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு உன்னை எப்பவுமே பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனாக்கு என்னன்னா, இப்பெல்லாம் மனசை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுறான், ஓகே. ஆனா இப்ப நீ நிறைய குடிச்சிருக்க, காலையில கெட்டது எல்லாத்தையும் நீ மறந்துடுவியா அப்படிங்கிறப்போ, மறக்கணுமா, நான் மறக்கணும்னா நீ சொல்லு, மறந்துடுறேன். இல்ல ஞாபகம் வச்சுக்கணும்னாலும் நீ சொல்லு, ஞாபகம் வச்சுக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணுமா மறக்கணுமான்னு கேட்கறப்போ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு வெளியே வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்படி வந்து கேமரா வச்சு நீங்க எடுக்கணும், கொஞ்சம் வந்து கிம் வந்து ஓடிட்டு இருப்பாருங்க. சில பேர் வந்து கிம் அடிக்க வருவாங்க, கிம் ஓடுவாங்க, அந்த மாதிரி ஷார்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. நீங்க கிம்மோட சேர்ந்து கேமரா தூக்கிட்டு ஓடுங்களேன், இன்னும் நல்லா லைவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளோட சூவி வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த சமயத்தில் லொகேஷன் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டே இருப்பாங்க நம்மளோட ஜெயா. அப்ப மேல ஏதோ போர்டு மாட்டுறப்போ அது கீழே விழ வரும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவை காப்பாத்துறதுக்காக சுபின் வர்றதுக்குள்ள குறுக்கால யாரோ வந்து காப்பாத்திடுவாங்க. யாரு என்னங்கிற மாதிரி நம்ம சுபின் பாத்துக்கிட்டே நிக்க, நம்ம ஜெயா இருந்துட்டு, மோ ஒப்பா நீங்களா அப்படின்பா. அப்படி அவங்க 2 பேரும் பாத்துக்க இதை பார்த்த சுபினுக்கு, அப்போ இவன் தான் என் சக்காலத்தனா அப்படிங்கிற மாதிரி தான் பாப்பாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத நாம இன்னும் 1 வீக் வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். இன்னும் 4 எபிசோடு இருக்கு. அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 2 வீக்ஸ் ஆயிடும். அடுத்த பார்ட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேங்க. பை.